ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேரு ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ பிகம் அ ப்ளூ டீமர் இன் 2025 தமிழ்ல. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. கெஸ்ட்ன்னு சொல்லலாம். இல்ல என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஐ கெஸ் ஒரு 3 டூ 4 இயர்ஸா தெரியும் அவர. அவரோட பேர் வந்து மோகன் சங்கர். ஸோ ஹி இஸ் அ ப்ளூ டீமர். ஸோ அவரு தான் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ண போறாரு. ஒரு பிகினரா எப்படி வந்து ஒரு ப்ளூ டீம்ல அதாவது செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர்ல வந்து எப்படி வொர்க் பண்றாங்க? அண்ட் ஒரு ப்ளூ டீமரா எப்படி நீங்க ஃபியூச்சர்ல ஆகுறது? அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார எப்படி என்டர் பண்றது? அண்ட் அவரோட பேக்கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இத பத்திலாம் அவரு ஷேர் பண்ணுவாரு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம், ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன். ஹாய் மோகன், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹலோ மேடம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? யா, ஐ அம் குட் டூ. அப்புறம் எல்லாம் எப்படி போகுது? வொர்க், லைஃப்? எல்லாம் போயிட்டே இருக்கு அப்படியே. ஸோ இருந்தாலும் சரி, சரி. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யா. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ என்னை பத்தி சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி சொல்லிட்டு நான் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றப்போ. ஸோ ஷூர். கண்டிப்பா நான் மோகன். இதுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் டூ பிஃபோர் தட். ம், பிகாஸ் ஆ, சண்டே இன்னைக்கு அ ம், அதுவும் இது வந்து ஈவினிங், சண்டே ஈவினிங் நெறைய பேர் வந்து அவங்களோட ஜாப்க்கு என்னென்ன அடுத்த நாள் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இல்ல வேற எங்கேயாவது அவுட்டிங் போயிருப்பாங்க. பட் யூ ஹேவ் ஸ்பெண்ட் யுவர் டைம் ம், ஃபார் என்ன சொல்றது? லைக் உன்னோட பொட்டன்ஷியல் காமிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிகினருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூ கேம் ஃப்ரண்ட் அண்ட் நீங்க பேசுனீங்க. அதனால ஐ அம் வெரி மச் ஹேப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டூ யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தி ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நீங்க வந்து இப்போ பிரசன்டேஷன் வச்சிருந்தா நீங்க பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிட்டு தென் யூ கேன் ஷேர் யுவர் இன்ட்ரோ அண்ட் எவ்ரிதிங். ஓகேவா? ஓகே, நம்ம ப்ரெசன்டேஷன் போயிடலாம். ஓகே. எஸ் மோகன். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நம்ம எப்படி ஒரு ப்ளூ டீமர் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஆக்சுவலாக என் கெரியரை வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அட்மினாக இருந்தேன். ஸோ ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹேக்கிங் மேலே. ஸோ அப்போ எனக்கு ஒரு கேடிங் பார்த்து தெரியல. பட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அப்புறம் எங்கே எந்த டிகிரி கிடைக்கும் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கும்போது அமிர்தா காலேஜ், பிஹெச்டி காலேஜ் இந்த மாதிரி ஒரு சில காலேஜ்லாம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். பிஹெச்டியில் கிடைச்சது. அங்கே பண்ணதுக்கப்புறம் அப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாபுக்கான ரிலேட்டடாக எப்படி போய் தேடி எப்படி போகிறதுங்கிறது தெரியாமல் தான் இருந்துச்சு. ஒரு வழியா ஒரு கிராக் ஒரு லக்ஷயா சைபர் லேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பிச்சேன் இன்ஜினியரை. அங்கே ஓகே. இனிஷியல் ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர் தான். பட் எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. பட் சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி என்னென்ன நடக்குங்கிறது தெரியும். பட் ஆனா இந்த ம். டொமைன பத்தி அவ்வளோ டெப்த்தா தெரியாது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து என்னைய லேர்ன் கத்துக்கிட்ட உதவுச்சு ஆக்சுவலா. ஸோ அங்க ம். தான் ஆரம்பிச்சேன். இனிஷியலா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அங்கிருந்து கத்துக்கிட்டது கொஞ்சம். அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஆப்செட் பத்தி படிச்சு ஆப்செட் டீம் அதாவது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி பத்தி கொஞ்சம் படிச்சேன். ஸோ அதெல்லாம் ஒரு 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 ஃபேஸா கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த இன்டர்னல் ஃபேஸ்ல இந்த இன்டர்ன் ஃபேஸா தான் இருந்துச்சு எல்லாமே இந்த முதல்ல அந்த கரியர். அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸா வந்து அ மெயின் அ சைபர் செக்யூரிட்டி டொமைனா வந்து காஸ்போ லேப்ஸ்ல ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ அங்க தான் வந்து நெறைய கத்துக்க முடிஞ்சது. நெறைய ஒரு ஃப்ரீலான்சிங்கா இருந்துச்சு, ஃப்ரீலான்ஸா இருந்துச்சு. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி கத்துக்கிட்டது ஒரு ஒரு ஃபேஸா இருக்கு. இப்ப கரண்ட்டா வந்து ஒரு ஃபார்ச்சூன் 1 கம்பெனில இருக்கேன். பட் நேம் எடுக்க விரும்பல. ஸோ இருந்தாலும் இப்போ க க கரண்ட்டா அங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சீனியர் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா இருக்கேன். அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூ டீமிங் ஆக்டிவிட்டி தான் மெயினு. பட் அது கூடயே வந்து இது நான் சொல்ற ரோல் எல்லாமே வந்து இன்டர்னல் இன்டர்னல் பார்ட் தான் ஆக்சுவலா. ஸோ ரெட் டீமிங்கு, ஸோ அது போக வந்து த்ரெட் ஹண்டிங் 4, 5 டொமைன்ஸ்ன்னு சொல்றத விட அது எல்லாமே இன்டர்னல் பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாத்துலயுமே இப்போ கரண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் நீங்க ரீசென்ட்டா வந்து சாக்ல ஒரு ஆல் ரவுண்டர் மாதிரியா? பிகாஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ரெட் டீமிங், ஈவன் நீங்க பர்பிள் டீமிங் கூட பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன் இன்டர்னலா. ஆமா, நாட் ஷூர் லைக். ஆமா. அது ஆம். நடக்கும். ம். ஆமா. ஓகே. இப்ப இருக்கிற இது ஆர்கனைசேஷன்ல அதுவும் பண்ணுவாங்க. ஸோ நாங்க அதுக்கு ஆஹா. தகுந்த மாரி கொஞ்சம் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி, ப்ராப்பரா என்னென்ன கேப்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஸோ நாங்களே வந்து அதுக்கு டிரெக்ஷன் எழுதியாகணும். ஸோ அந்த ஒரு வேலிடேஷன் ப்ராசஸும் இருக்குது இங்க. ஆ அதுவும் இன்க்ளூடட் தான். ஓகே, ஓகே. கிரேட், அப்புறம் கிரேட். ஸோ உன்னோட ம். காலேஜ் டேஸ் வந்து நீங்க லைக் எப்படி பிடெக் அந்த மாரி பண்ணீங்களா? இல்ல ஆர்ட்ஸ் டிகிரி பண்ணீங்களா? இப்போ லைக் வந்து பிஎஸ்சி பார்த்தீங்க கம்ப்யூட்டர் அப்படின்னா, அந்த மாரி?
பிஇ சிஎஸ்சி முடிச்சேன். ஸோ ஓகே. அப்போ வந்து கொஞ்சம் தெரியல. ஆக்சுவலா வந்து சைபர் எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு எங்க போய் எங்க வந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு சொல்ல முடியல. ஆனா ஒரு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல பார்த்து கொஞ்சம் நெறைய அட்மையர் ஆயிட்டே இருந்தேன். ஸோ ம். எப்படியாவது இதுக்குள்ள போகணுமே அப்படிங்கிற ஒரு தேடல் தான். இந்த தேடல் தான் வந்து சொல்ல யாஹ்! முடியும். சேம் ஃபார் மீ டூ. லைக் எங்க ஊர்ல ம், லைக் விழுப்புரத்துல வந்து அண்ணா யுனிவர்சிட்டில எத்திக்கல் ஹேக்கிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் ம், பண்ணாங்க. அப்புறம் சென்னையில வந்து ஒரு குருக்ஷேத்ரான்னு ஒரு ஈவென்ட் நடக்கும். அண்ணா யுனிவர்சிட்டி மெயின்ல, கிண்டில. ஸோ ம், அங்கேயுமே வந்து எத்திக்கல் ஹேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணும்போது, ஓகே, ஒரு நம்ம நமக்கு தெரியும்ல, சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஓகே, இது நம்ம ஆம். பேஷனேட்டா எடுத்து பண்ணலாம் ஒரு கெரியரா அப்படின்னு. ஸோ அந்த மாரி ம், தான் நானுமே இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேன். ஸோ இப்ப ஸ்டார்ட் பண்ணோம். ம், எப்படி உள்ளார வந்தோம்னே என்ன சொல்றது? ஒரு புரியாத புதிர் மாரி இருக்கும். நம்மளால ஆமா. இப்ப கூட நெனச்சு பார்க்க முடியாது. நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோமா? ம். அப்படின்ற மாரி. யாஹ்! பட் ஏன்னா அத அப்படியே கேட் பண்ணி கொண்டு வந்துருச்சு. பட் இப்போ யாஹ்! நம்ம இங்க இருக்கோம். இந்த ஸ்டேட்ல இருக்கோம். ஆக்சுவலா நம்ம 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டேட் ஆஃப் பர்த், ஈவன் கேரியர் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே சேம் தான் நெனைக்கிறேன். ஆமாமா. எல்லாமே சேம் ஒரே இது. ஸ்டார்ட் அந்த மாரி தான். ஆ நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கு. நம்மளும் நெறைய ஆமா. சொல்லியிருக்கோம். ஈவன் ம், ஃபுட்டீஸ்லருந்து லைக் எல்லாமே நம்மகிட்ட நெறைய ம், சிமிலாரிட்டீஸ் இருக்கு. ம். ஓகே. ஆமா. ம். சரி. அதுக்கப்புறம் அப்புறம் ரீசென்ட்டா ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, SANSஓட சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபைட் இன்ஸ்டன்ட் ஹேண்ட்லர்ன்னு சொல்லிட்டு. ஆ அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். என்னோட கெரியர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த டொமைனுக்குள்ள போறதுக்கான ஒரு கீ இது. ஸோ அது ஒண்ணு ஓகே. ரீசென்ட்டா முடிச்சிருந்தேன். அது இதுதான் பேசிக்கா இப்போதைக்கு இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்ல போற ஒரு சர்டிஃபிகேஷன். இன்னும் 2 இது பிளான் பண்ணியிருக்கேன் சான்ஸ்லயே பண்ணணும்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக்ஸும், மால்வேர் அனலைசிஸ் ரிலேட்டடாவும் பண்ணணும். ஸோ அது பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா நான் ஒரு பேக்கேஜா ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ம். அந்த இதுக்கு ட்ரை நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல. அப்படியே ஒரு சிஎஸ்எஸ்பியும் முடிச்சா மேனேஜர் ஆயிடலாம். ம். இப்போதைக்கு கம்ப்ளீட். ஆ ம். ஆல்ரெடி ஆல் ஆமா. ரவுண்டரு. ஒண்ணுமே ஆல் ரவுண்டர் ஆயிடலாம் கம்பெனில அந்த மாரி. அதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் சர்டிஃபிகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. யாஹ்! ம். பிகாஸ் ஐ நோ லைக் யூ ஆர் அ ஹார்ட் வொர்க்கர் ஃப்ரம் ஸ்டார்ட். ம். லைக் எந்த அளவுக்கு ஆ இப்ப சாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீ வந்து எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பட் ஆடியன்ஸுக்கு ம். தெரியணும். அதனால தான் நான் பர்ட்டிகுலரா உன்ன இன்வைட் ஆ. பண்ணிட்டு இந்த செஷன வந்து எடுக்க சொன்னேன். ஸோ லெட்ஸ் ம். வாக் இன்டூ இட். பிகாஸ் நானுமே வந்து என்னோட சேனல்ல ஃபுல்லாவே அஃபென்சிவ் செக்யூரிட்டி, ரெட் டீமிங் அந்த மாரி வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் ப்ளூ டீமிங் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால தான் கண்டிப்பா உன்ன இன்வைட் பண்ணேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ இன்டூ இட். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி நம்ம சாக்குக்குள்ள உள்ள போறது அப்படிங்கிற மெயின் பார்ட் தான் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ பேசிக் தான் சொல்ல போறேன். ரொம்ப இன்டெப்தா போறது இல்லை. அது கண்டினியூ செகண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் அதை பத்தி. ஸோ மெயின் வந்து இன்னைக்கு டாபிக் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ், சாக்கு ஏன் தேவைப்படுது, அதுல என்னென்ன இருக்கு, ஸோ என்னென்ன கெரியர் பாத் இருக்கு, என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும், ஸோ என்னென்ன ரிசோர்ஸை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அத அவைல் பண்ணிக்கிட்டு உங்க கெரியர பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்து தான் இன்னைக்கு நான் அத பத்தி பேச போறேன். ஸோ மெயினா இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு ஒரு கெரியர் பாத் இதோட ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, அ ஒரு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கு வந்து ஒரு ஒரு புரொடெக்ஷன். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ். ஸோ அவங்க தான் வந்து ஏதாவது தப்பு இது நடந்தாலும் வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் வந்து எப்படி தடுக்கலாம்? எப்படி என்ன பண்ணலாம்? ஃபியூச்சரா இந்த மாரி தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இங்க வந்து நம்ம எத பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி. ஸோ பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நெட்வொர்க்குக்குள்ள ஒரு த்ரெட்டோ, ஒரு பிரீச்சோ ஏதாவது நடக்காம இருக்கிறத வந்து தடுக்க போறது தான் வந்து சாக்கோட மெயின் வேலையே வந்து. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 24/7 மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த என்டையர் நெட்வொர்க். இதுல வந்து வேரியஸ் காம்போனன்ட் வரலாம். அந்த ஒரு என்னென்ன இருக்க போதும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆ சர்வர்ஸ் இருக்கும். இல்ல எண்ட் பாயிண்ட் லேப்டாப்ஸ், எண்ட் யூசரோட லேப்டாப்ஸ் இருக்கும். அதே மாரி வந்து ஆ ஒரு செக்யூர்டான ரூம் இருக்கும். அதுக்குள்ள எப்படி உள்ள வந்து போறாங்க. ஸோ அது ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து எத பேஸ் பண்ணி ரன் பண்ணுது. வெப் வெப் அப்ளிகேஷன் ரன் பண்றாங்களா? இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்களா? ஸோ அவங்களோட என்வைரன்மென்ட்க்குள்ளலாம் வந்து எப்படி ப்ராப்பரா உள்ள போய் வெளிய வராங்க.
ஸோ இதுக்குள்ள வந்து யாராவது உள்ள நம்ம இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டாக்கர்ஸ் எல்லாம் உள்ள வந்து உள்ள வரக்கூடிய ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓ கம்பெனிக்கு வந்து ரைவல் ஏரியா கூட இருக்கலாம். ஸோ இன்சைடரா கூட இருக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒருத்தவங்க ப்ராப்பரா ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட டேட்டாவ லீக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அவனே நிறைய நாளைக்கு சின்ன அட்டாக்கர் ஆயிடலாம். இன்சைடர் அட்டாக்கர் மாரி. ஆமா. ஸோ இந்த மாரி வந்து நெறைய ஃபேஸஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது தான் வந்து SOCோட வேலைகள். சரிங்களா? ம். இங்க வந்து நான் சிம்பிளா குடுத்துருக்கேன். இப்ப மெயினா வந்து டேட்டா சென்டர், சர்வர்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவை. ஆனா, இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 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 மந்த்ரம்னே சொல்லலாம். 5WH பாலிசின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து எப்பவுமே யூஸ் பண்றோம். இது லைஃப்க்குமே யூஸ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ, அதுக்கப்புறம் வேர், வென், வாட், ஒய் அண்ட் ஹவ். ஓகே. ஸோ இது எல்லாம் இதுதான் வந்து ஒரு கீ அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஆக்சுவலா. ஸோ அவன் ஏன் உள்ள வந்தான்? என்ன சிஸ்டம் அட்டாக் பண்றான்? எதுக்கு பண்றான்? அந்த ஒரு மோட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான். ஸோ அதேதான். நான் முன்னாடி சொன்ன மாரி தான். ஸோ ஒரு ஊர் இருக்குன்னா, இல்ல தப்பு தண்டனை நடக்குதுன்னா, அவன் எதுக்காக பண்றான்? என்ன பண்றாங்கிறது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற மாரி தான். இங்க வந்து நம்ம த்ரெட் ஆக்டர வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ சாக்கோடது. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினா வந்து ஏன் வந்து சாக் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் கன்டினியூட்டி இருக்கணும். ஒரு டாப் கம்பெனிஸ் ஒரு ப்ராடக்ட்டே செய்றாங்க. ஒரு நெறைய சர்விஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அவைங்களோட இது வந்து சர்விஸஸ் வந்து அன்லிமிட்டெடா நடக்கணும். ஏன்னா வந்து காம்படிஷனுக்காக யார் யார வேணாலும் வந்து ரிவென்ஜ் எடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு மால்வேர ஸ்ப்ரெட் பண்றதாகட்டும், அது டிஃபரெண்ட் வழியில உள்ள வரலாம். மேபி அது ஃபிஷிங்கா கூட இருக்கலாம். ஒரு யுஎஸ்பி டிரைவ் மேல அட்டாக் கூட பண்ணலாம். இன்சிடென்ட் கூட பண்ணலாம். ஸோ இப்படி ஓகே. பண்ணும்போது அவங்களோட பிசினஸ் வந்து நடக்க முடியாம போயிரலாம். ஸோ அத வந்து அதுதான் வந்து மெயின் ஆஸ்பெக்ட்டே. இன்னைக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாஃப்ட் தேவைப்படுறதுக்கு காரணமே வந்து பிசினஸ் கன்டினியூட்டி புரோகிராம்ஸ். அதுக்கப்புறம் தான் வருது நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க். ஸோ இப்போ அ இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சாக்ஸ் இருக்கு. இன் ஹவுஸ் சாக் இருக்கு. அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் சாக் இருக்கு. ஸோ சாக் இதுல 2ன்னு வந்து ஒண்ணு இருக்குல்லங்க. சாக் 2 அது கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேறயா? ஆ அது வந்து இதுக்கு சம்மந்தப்படாது. இது வந்து ஓகே, ஓகே. டோட்டலாவே வந்து டிஃபரெண்ட். அது சாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்றது அது ஒரு வேற ஸ்டாண்டர்டு. ஓகே. ஸோ இது ம், ம். இதுல இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஐ டிஎஸ்எஸ் ஸோ இது ஹிப்பா கம்ப்ளைண்ட் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வயர்மென்ட்டாவே வச்சிருப்பாங்க. ஸோ நீ ஓகே. வந்து இது கண்டிப்பா நீ மானிட்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் உள்ளுக்குள்ள வரலாம். இல்ல நெட்வொர்க்குள்ள வந்து எத வேணாலும் ஆல்டர் பண்ண முடியும். டேட்டாவ எடுத்துட்டு போக முடியும். ஸோ ம். அத பத்தியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான். இப்ப நம்ம இந்தியால கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிபிடி ஆக்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலயுமே வந்து ஒரு மேண்டேட்டரி ரெக்வயர்மென்ட் இருக்குது. நீங்க வந்து கண்டிப்பா நீ மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா உனக்கே புரொடெக்ஷன் தெரியும் இந்த ஆக்ட்ல. ஓகே. ஆ ம். அதே மாரி 13 இருக்கு பாத்தியா? 13ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது கம்பெனி இந்தியா கம்பெனில வந்து ஏதாவது பிரீச் நடந்துச்சுன்னா, ஒரு வித்தின் 2 ஹார்ஸ்க்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஆமா. ரெக்வயர்மென்ட்ஸ்லாம் இருக்கு புரியுதா? ஸோ அதுதான். ஸோ இதெல்லாமே வந்து SOC தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஒரு பிரீச் நடந்தாலோ, ஏதாவது இன்சிடென்ட் நடந்தாலோ, ஒரு மேஜர் த்ரெட்டா வந்து ஒரு கம்பெனிக்கு அமையுது அப்டின்னா, அது SOC தான் பாக்கும் அந்த வேலைய. ஸோ அதுதான் ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் எப்ப நடக்குங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட நடக்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு 24/7 ஆப்பரேஷன்ஸ் யாஹ்! இது ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் தான் வருது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த்ரெட் ஹன்டிங். ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம எப்படியெல்லாம் வந்து அந்த இன்சிடென்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம். அத வந்து நம்ம எப்படி கன்டெயின் பண்ணி, எப்படி வந்து திரும்ப வந்து ஒரு பிசினஸ ரன் பண்ண போறோம். அதுதான் அதுவோட இம்பார்ட்டன்ஸும் வந்து இதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ பிரீச்சே நடந்தாலும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம். அதே மாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் லெவல்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அத வச்சுட்டு நம்மளோட என்வைரன்மென்ட்குள்ள வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, த்ரெட் ஹன்டிங் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ஒய் காம்ப்ரமைஸ் ஆனத வச்சு, அவங்க ஒரு ஐஓசிஸ் குடுத்துருப்பாங்க. ஒரு டிடிபிஸ் குடுத்துருப்பாங்க. டிடிபிஸ்ங்கிறது வேற எதுவும் இல்ல. அட்டாமிக் ரெஃபைனரி பத்தி சொன்னோம்ல. ஸோ அதோடது தான். ஸோ அத பேஸ் பண்ணி வந்து நம்ம த்ரெட் ஹன்டிங் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற பக்கம் நடந்த பிரீச் நமக்கு இங்க நடக்காம இருக்கிறத பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் ஒரு
மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பார்ட்னே சொல்ல முடியும் இதுல. ஓகே. கிரேட். ஓகே. ஸோ அடுத்து வந்து இதோட கோர் காம்பனன்ட்லாம் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீப்பிள் தான். ஓகேவா? இந்த பீப்பிள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஹையர்கி லெவலே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்? நீங்க டிஃபென்ஸ் இன் டெப்த் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதே மாரி ஒரு மாடல் தான். ஓகேவா? கீழ டயர் 1 அனலிஸ்ட்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. டயர் 2 அனலிஸ்ட் இருப்பாங்க. டயர் 3, டயர் 4 இதுவரைக்கும் தான் மேக்ஸிமம் இங்க வருது. இங்க வந்து நான் வந்து அவங்களோட ரோல பத்தி நான் அ சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ, அதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டயர் 1 அனலிஸ்ட்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வரக்கூடிய அலர்ட்ஸ வந்து ஆ ஆ வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு என்னங்கிறத வந்து நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5W ப்ராசஸ் ம். இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வச்சு தான் வந்து அந்த இன்சிடென்ட்ட வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஓகே. எந்த யூசர் அதாவது யூசர் பேசிக் லெவல் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டெப்த் அனாலிசிஸ்ங்கிற பட்சத்துல தான் டயர் 2 கிட்ட போவாங்க. ஸோ அந்த டயர் 2ங்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்சிடென்ட்ட வந்து வேலிடேட் பண்ணிட்டு, ஸோ அந்த கன்சர்ன் டீமுக்கு அனுப்பிச்சு அத வந்து மிட்டிகேட் பண்றதாகட்டும், வேலிடேஷன் பண்றதாகட்டும், அவங்க டயர் 2வோட கால் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது டயர் 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் ஹண்டர்ஸ் ஆக்சுவலா. நான் சொன்னனே. ஸோ எங்கேயாவது பிரீச் நடந்தாலோ, எங்க நடந்தாலும் நம்ம என்வைரன்மென்ட்லயும் அதே மாரி பாசிபிலிட்டீஸ் இருக்கா அப்படிங்கிற வேலிடேட் பண்றாங்கன்னா, டயர் 3 பீப்பிள்ஸ். ஸோ அவங்க தான் த்ரெட் ஹண்டர்ஸ் பேசிக்கா நம்ம சொல்ல போனோம்னா. டயர் 4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். மேபி மேனேஜரா இருக்கலாம். அது எப்படி வேணாலும் வரலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அது வேற வேற மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஏன் வந்து ம். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் உள்ள பிக்சருக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அனலிஸ்ட்டா இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு டிவைஸ்ல ஃபைண்ட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அதே வந்து வேற ஏதாவது டிவைஸ்ல ரன்னா இருக்கு. இப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு 8, 10 இன்சிடென்ட்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் அட்டாக். ஓகே. ஆ நான் நான் சொன்ன மாரி தான். அந்த 8 டூ ஒரு 10 டிவைஸ் ஒரு மல்டிபிள் டிவைஸ்ல வந்து இந்த மாரி சேம் கைண்ட் ஆஃப் அட்டாக் பேட்டர்ன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு த்ரெட் ஆக்டர் வந்து ஒரு என்விரான்மென்ட்ல வந்துட்டான்னு தான் அர்த்தம். சரிங்களா? அந்த டைம்ல தான் வந்து இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமோட பிக்சர் வந்து அதிகமா தேவைப்படும். ஸோ என்ன வந்து அனலிஸ்ட்டுக்கும் ஒரு இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியல் லெவல் ஆஃப் ட்ரையல் தான் எங்களால பண்ண முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் டிவைஸோட வந்து ஒரு ட்ரையாஜ் பண்ணி, ஸோ மொத்தமா எண்ட் டு எண்ட் அவங்களால வேலிடேஷன் பண்ண முடியும். அதே மாரி மெமரி அனலைசிஸ் நமக்கு தெரியும். இந்த இப்போ ரீசென்ட்டா வந்து ஃபைலஸ் மால்வேரோட அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு அனலிஸ்ட்னால அது அவங்களால பார்க்க முடியாது. ஈவன் இடிஆர்ஸ்னால கூட வந்து அந்த ஃபீச்சர்ஸ வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அந்த சினாரியோஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்தோட சப்போர்ட் நமக்கு எப்பவுமே தேவைப்படும். ஸோ இப்போ பிரீச்சோட பெர்ஸ்பெக்டிவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸே வேற மாரி இருக்கும். எப்படி வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு, எப்படி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன நடத்தி கொண்டு போறது, எப்படி கன்க்ளூட் பண்றது, அப்புறம் எப்படி ஒரு அ அவேர்னஸ் செஷன் குடுத்து இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறது, அந்த மாரி ஒரு ஃபேஸஸ்லாம் வரும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனலிஸ்ட் தான் வந்து அ மெயின் அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே வந்து அனலிஸ்ட்டோடது தான். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே. எண்டிங் பாயிண்ட் வேணா வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமா இருக்கலாம். பட் நம்ம ப்ளூ டீமரா இருந்து நாம தான் நம்மளோட வேலை தான் அது. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு த்ரெட்ட வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்குறோம் அடுத்து வந்து. ஸோ அதுக்கு தான் வந்து டிடெக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த்ரெட் ஹண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் அட்டாக்ஸ வந்து வேலிடேட் பண்ணிட்டு, அவங்க வந்து இந்த மாரி நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட வந்து யாருக்கு குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் இன்ஜினியரிங் டீமுக்கு குடுப்பாங்க. ஸோ டிடெக்ஷன் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, வர லாக வச்சுக்கிட்டு, ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்ம இத அலர்ட்டா மாத்த முடியுமா? அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேட்சிங் பண்ணி, ஸோ இத வந்து அலர்ட்டா மாத்த முடியுமா? அப்பதான் ஸ்டாக் அனலிஸ்ட் வந்து வொர்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்க்குற வேலை தான் வந்து டிடெக்ஷன் இன்ஜினியரிங்கோட வேலை. டிடெக்ஷன் ஓகே. இன்ஜினியரிங்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் சார்ந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சிவில் இன்ஜினியரிங்கோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்க தான் வந்து லாக்ஸ அனுப்புறது. ஓகேவா? ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரிக்கு அனுப்புறதாகட்டும், அத வந்து ரீடபிள் ஃபார்மேட்டா மாத்துறதாகட்டும், ஸோ இது எல்லாமே பண்றவைங்க தான் வந்து சிவில் இன்ஜினியரிங் டீம். ஸோ அவங்க லாக் ம். பார்சிங்கும் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த என்விரான்மென்ட்ட வேலிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளோட சிம் டூல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கா?
லாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேப்பே இல்லாம போகுது. ஏன்னா இவங்களோட ஃபங்ஷன்ஸ் வந்து அது நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மெயினா வந்து ஒரு பிரீச் நடக்கிற இடத்துல அது ஒரு கேப்பா விழுந்துரும். ஸோ அந்த லாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா கன்க்ளூட் பண்ணவே முடியாது. ஸோ இது மாரி வந்து ஒரு பீப்பிள்ஸ் தான் வந்து இதோட கோர் காம்போனன்ட்டே. ஒருத்தரோட வேலையும் வந்து இதுவும் ஒரு டீமோட டிபெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எங்க, எப்போ, என்னங்கிறது யாருனாலயுமே கண்டுபிடிக்க முடியாது. ரெட் ஆக்டர் எப்போ வருவான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஏபிடியா கூட இருக்கலாம். ஸோ நாள் கிழமைலாம் அதனால சொல்லிட்டா வருவான். ப்ரெடாக்டர் ம். ஒரு ஸோ கம்பெனிய எப்படி அட்டாக் பண்றான்னு அவன் முடிவு பண்றதுல தான் இருக்கு. நம்ம கையில ஒண்ணும் இல்ல. ம். நம்ம ஆனா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஆமா. இப்போ ஒரு புதுசா ம். ஒரு அலர்ட் வருதுன்னா, சாரி புதுசா ஏதோ ஒரு மலிஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா, அதுக்கான ரூல் நம்ம செட் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் நமக்கு அலர்ட்டா வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதானே ஆமா. டிடெக்ஷன் கண்டிப்பா. இன்ஜினியரிங்கோட வேலை. ஸோ அந்த மாரி ஆமா, ஒரு ஆமா. ரூலு யார் யார் ரூல்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து டிடக்ஷன் இன்ஜினியரிங் டொமைனே வந்து தனியா வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஓகே. யாரு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம் இன்ஜினியரிங் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா. சிம் தான் அதோட பாப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சிம் தான் பாப்பாங்க. இப்போ நீங்க சொல்லி தான் தெரியும். இப் லைக் தனியா ஒரு டீம் இருக்கு அப்டின்ட்டு. இப்போ வந்து அந்த டீமே செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ டிடக்ஷன் ஓகே. இன்ஜினியர்ங்கிற டீம் வந்து செப்பரேட்டாவே ஒரு இது வந்துருச்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் தான் இந்த ரீசென்ட்டா தான் இது எமர்ஜ் ஆச்சு. ஸோ ஒரு சில கம்பெனி எல்லாம் வந்து இத அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு சில மெச்சூர்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போ டக்கு டக்குன்னு இந்த ஃபேஸஸ் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் கொண்டு வராம இருக்காங்க. ஸோ இது இப்பவுமே ஒரு 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 பெஸ்ட் ஜாப் இது ஆக்சுவலா டிடக்ஷன் இன்ஜினியரிங்ல. நீ எப்பவுமே அப்டேட்டடா இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு ரொம்பவுமே ஒரு த்ரெட் ஹண்டர்ஸ் மாரியே தான். த்ரெட் ஹண்ட் ஜாப் மாரியே தான். ஸோ இதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டே இருக்கணும். எப்படி நம்ம டூல்ல வந்து அத கண்டுபிடிக்க முடியுங்கிறத வந்து அவங்க அத யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ இல்லாத கேப்பபிலிட்டீஸ் எல்லாத்தையும் தேடி தேடி ஒர்க் பண்றது நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது ஆக்சுவலா கரண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிடக்ஷன் டீம்ங்கிறது. ஓ! நைஸ். ஆல்ரெடி வந்து SOC டீம் வந்து 24/7 வொர்க் பண்ணுவீங்க. அது இல்லாம நம்ம ம், இந்த நியூ ஸ்கில்ஸ் ம், கத்துக்கிறது, லைக் எல்லா டொமைன்லயுமே சைபர் ம். செக்யூரிட்டிலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, நியூ ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டே ஆகணும். பிகாஸ் லேர்னிங்க ஸ்டாப் பண்ணிட்டாவே நம்ம ஆமா, டிப்ரிகேட்டட் ஆயிடுவோம். அப்டேட்டடாவே இருக்க ஆமா. மாட்டோம். அதுவும் டிடெக்ஷன் டீம்னா ம், நீங்க சொல்ற மாரி ஏதாவது புதுசா ஒரு அட்டாக் ம், வந்திருக்கா, ஆர்டிகல்ஸ் படிக்கணும். லைக் YouTubeஸ்ல வீடியோ ம். பார்க்கறது, புதுசா ஒரு அட்டாக் பத்தி. அப்டேட்டடா இருந்தா மட்டும் தான் அதுக்கான ரூல செட் பண்ண முடியும்ல. ஆமா, கண்டிப்பா. ஸோ இது ரொம்பவுமே நல்லா ஒரு இதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ என்ன டெக்னாலஜி பிளஸ் டேட்டா. ஸோ ம். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி டூ கம்பெனி வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆனா நம்ம இன்வெஸ்டிகேஷன் மட்டும் மாறவே மாறாது. ஸோ அது ஒண்ணு தான் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய 2க்கும் உள்ள பெரிய ஒத்துமையே. ஸோ ம். ய ஒரு ஒரு டூலுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தா அப்படின்னா, ஒரு டேட்டா ஃபீல்டு தான் வந்து மாறிட்டே இருக்குமே தவிர, பட் அவுட்புட் எண்ட் கோல் எல்லாமே வந்து ஒரே லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து கொரி லாங்குவேஜ் எல்லாம் மாறும்பாங்க. பட் ஒண்ணுமே இல்ல. பட் லாஜிக்ஸ் எல்லாருமே வந்து ஒரு யுனிஃபைடா வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்ப்ளங்க் ஆகட்டும், சென்டினல் ஆகட்டும், இந்த கவுட்ஸ்ட்ரைக் ஆகட்டும், கவுட்ஸ்ட்ரைக்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபீல்ட் மட்டும் தான் மாறுதே தவிர, மத்தபடி எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஓகே. இன்வெஸ்டிகேஷன் வந்து நமக்கு எப்பவுமே மாறவே மாறாது தான். ஸோ அதோரோட இப்பதான் வந்து இப்போ முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி வைரஸ்ங்கிறது மட்டும் தான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருந்துச்சு. இப்ப எண்ட் ஆமா. பாயிண்ட்ங்கிறது EDR, XDRன்னு நெறைய வந்துருச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாக்கிங்கே அதனால பண்ண முடியும். ஸோ அதுக்கேத்த மாரி வந்து ரெஸ்பான்ஸ பண்ண முடியும். அதனால தான் வந்து அது ஃபுல் நேமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து EDRோட ஃபுல் ஃபார்மே வந்து. ஸோ ஏதாவது ஓகே. வந்து அத டிடெக்ட் பண்ணுச்சு. நம்ம ஏதாவது ஒரு நம்ம அதான் சொன்னேன்ல டிடெக்ஷன் இன்ஜினியரிங் வந்து கண்டுபிடிச்சு அத ஒரு கொரி எழுதிட்டு, "இத நீ பிளாக் பண்ணி விட்டுரு. இது எக்ஸிக்யூட் ஆச்சுனாலே பிளாக் பண்ணிருன்னு" சொன்னாங்கன்னா, இந்த EDR அந்த வேலைய பண்ணியே முடிச்சிடும் முக்காவாசி. ஸோ மெயினா வந்து ஒரு ஹோல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, EDRங்கிறது வந்து மேண்டேட்டரியா இப்ப டிப்ளை பண்றாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. விண்டோஸ் ஏஜென்ட், லினக்ஸ் ஏஜென்ட், மேக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஆ ஏஜென்ட்ட இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு, அதுல இருக்கிற லாக்ஸ் எல்லாம் வாங்கி, அதுக்கு மேல கொரிலேஷன் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆமா. எல்லாமே வந்து கொஞ்சம் இப்ப எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் இந்த EDR கான்செப்ட் உள்ள வந்ததுக்கப்புறம், ஸோ எல்லாருமே அத போட்டுர்றாங்க. ஸோ அத போட்டுட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் குடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த விண்டோஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரிஸ் பத்தி உங்களுக்கு டேட்டாவே குடுக்காது. பட் EDRஸ் வந்து ரெஜிஸ்ட்ரி சேஞ்சஸ் பத்திலாம் குடுக்கும். ஸோ இது வந்து ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
ஸோ அதுக்கு மேல வந்து ஈடிஆர்னால தான் நல்லா ஃபங்ஷன் பண்ண முடியும். ஸோ அது கிளாசிஃபிகேஷனும் வந்து சூப்பரா இருக்கும். ப்ராசஸ் ஈவென்ட்ஸு, நெட்வொர்க் ஈவென்ட்ஸு, ஃபைல் ஈவென்ட்ஸு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி, அது அது போக வந்து ஒரு டிரைவர் மாடியூலு. ஸோ இந்த மாரி வந்து சின்ன சின்ன மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஈடிஆர்ஸ்னால வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த ஈவென்ட்ஸ் நமக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷனே பண்ணாலும் ஒரு கிளியர் கட்டா நம்ம பண்ண முடியும். ஆனா இதுல ஒரே ஒரு மிஸ்ஸிங் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஏன் உள்ள வருதுன்ட்டு. அங்க வந்து மெமரி அனாலிசிஸ் நம்மளால பண்ண முடியாது. மெமரியில ஓகே. எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு சில பேலோட்ஸ் எல்லாமே வந்து ஈடிஆர்னால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெப்ஸே இன்சிடென்ட். கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஸோ அது வந்து ஸோ அதுதான் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அண்ட் ஃபாரன்சிக்ஸ் டீம் 2மே ஒண்ணு தானா? இல்ல வேற வேறயா? அதுதான். இப்போ எல்லாமே ஒண்ணா தான் இருந்தது. சாக்குக்குள்ள ஓகே. இருக்கிறவங்க தான் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டராவும் இருந்தாங்க. இப்ப ஆ. எல்லாத்தையுமே அத வந்து பிரிச்சுட்டாங்க. ஒரு ஓகே. செக்ரிகேஷனா குடுத்துட்டாங்க. முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அ சாக் அனலிஸ்ட்டே தான் எல்லா வேலையும் பண்ணுவான். மிட்டிகேஷன் வரைக்கும் அவன் தான் பண்ணியே ஆகணும். இப்ப வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு ஒரு தனியா வந்ததுலருந்து, ஸோ ஒரு பிரீச் வந்து ஒரு என்டயர் ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கும்போது, அவங்களோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுறாங்கிற மாரி ஒரு இது கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட செப்பரேட்டான ஒரு ரோல் தான் இப்போ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் இன்டெல் பத்தி பார்க்கலாம். ஸோ த்ரெட் இன்டெல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி தான். இது ஒரு பெரிய கோர் ஸ்டாக்குக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுல வந்து நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து கம்பெனி டூ கம்பெனி வேரி ஆகும். எல்லாருமே வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ ம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிராண்ட் மானிட்டரிங் பண்ணுவாங்க. அதே மாரி எம்ப்ளாயீஸோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது டம்ப் ஆயிருக்கா? எங்கேயாவது வந்து யூஸ் ஆயிருக்கா? அதே மாரி ஒரு அ இப்போ ஒரு நம்ம கம்பெனில வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்சிங் அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ப்ரூட் ஃபோர்சிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு செக் பண்ணுங்க. இந்த மாரி வந்து ஏதாவது டம்ப்ல வந்து ஏதாவது வந்து யூசர்ஸ பத்தி ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி குடுத்தோம் அப்படின்னு, அவைங்க அதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட் சைட் த நெட்வொர்க்ல வந்து அவுட் சைட் த கம்பெனி ஓகே பேசிக்கா சொல்ல போனோம்னா. ஸோ அங்க வந்து என்ன நடந்திருக்கு? வெளியில ஒரு நம்ம நம்ம நமக்கே தெரியாம நமக்கு எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட கிரெடென்ஷியல் எங்கேயாவது ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அத பேஸ் பண்ணிட்டு நம்மளோட நெட்வொர்க்குள்ள வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு சினாரியோஸ்க்கு எல்லாமே வந்து த்ரெட் வந்து பெருசா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ ஓகே. த்ரெட் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் தான். ஓஎஸ்எம்டி பத்தி நல்லா படிச்சீங்க அப்படின்னா, இந்த த்ரெட் நம்ம பயங்கரமா எக்ஸெல் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து அ சிம்முங்கிற இதுலருந்து பிளாட்ஃபார்ம் வந்து மூவ் ஆகி ஸ்டோருக்கு போணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன்னே இத சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு இதுக்குள்ள எல்லா வேலையும் வந்து ஒ அலைன் பண்றதுக்காக பண்றது. ஸோ பிளஸ் வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ற அந்த ஒரு ரெஸ்பான்ஸிங். இப்போ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோர் வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு குடுத்துரும். ஸோ ம். இப்போ ஒரு டேட்டாவ அனுப்புறதுல வந்து இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த லாக் வேணும்னு சொல்லிட்டு, அதுல வந்து நமக்கு இந்த ஆக்சுவலா வந்து டூல்ஸ் ஒரு ஒரு டூலுக்கு ஒரு ஒரு டூல் மாரி வேலை செய்யும். ஸோ ஒரு சில டூல்ஸ் எல்லாம் வந்து பைத்தான் ப்ரோகிராம் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும் இதுல. ஸோ இப்ப வந்து நான் எனக்கு வந்து இந்த லாக் வேணும். இந்த இன்சிடென்ட்க்கு. இந்த யூசர் அரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய லாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல ஒரே ஒரு கிளிக் குடுத்தாலே போதும். எல்லா லாகையும் வந்து இதுவே வந்து எல்லாத்தோட டிவைஸ்லயும் எங்கெங்கெல்லாம் லாக் ஸ்டோர் இருக்கோ, அங்க போய் புல் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல குடுத்துரும். ஓகேவா? ஓகே. அத வந்து நம்ம எவிடன்ஸா வந்து அப்படியே ஸோ டக்குன்னு அட்டாச் பண்ணிற முடியும். சோர்னா அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? எஸ்ஏஎம்னா என்னன்னு தெரியும். EDRனா என்னன்னு தெரியும். சோர்னா என்னது? ஸ்டோர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு இது. சிம்மோட நெக்ஸ்ட் வெர்ஷன்னே சொல்லலாம். ஸோ நெறையா ஒரு ஆக்டிவிட்டீஸ வந்து நம்ம குறைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு அனலிஸ்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 24/7 நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திடுதிப்புன்னு ஒரு 100 அலர்ட், 150 அலர்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒண்ணொண்ணையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. சரியா? இப்ப நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு 15த் இன்சிடென்ட் ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அத ஃபர்ஸ்ட் இருந்து குளோஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்மளோட ரெட் ஆக்டர் உள்ளுக்குள்ள வந்து நெறைய வேல பண்ணிற முடியும். ஆமா. ஸோ ஸோ டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே அந்த இருப்பான். அ அந்த மாரி ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிப்பிட்டேட்டிவா இருக்கக்கூடாது.
அப்படிங்கிறத வந்து குறைக்கிறதுக்காகவே வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து நிச்சயமா. ஒரு டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ ரோல் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. நான் வந்து செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி கமெண்ட்ஸ் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ரன் பண்ணலாம். ஹெச்ஆர் போய் ஒரு ஏடி கமெண்ட்ஸ் ரன் பண்ணா, ஸோ அப்போ அது அவங்களோட ரோல்ஸ் அண்ட் டெசிக்னேஷனுக்கே வந்து அலைன் ஆகலைல்ல. ஸோ ஆமா. அது மாரி வந்து, இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு ட்ரிகர் ஆகக்கூடாது. அப்படின்னு சொல்லி, நான் சோர் கிட்ட நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் மெயினா வந்து என்னோட ரோல்ல இல்லாம வேற யாராவது வந்து அத ரன் பண்ணாங்க அப்படின்னா, அது நமக்கு அது குடுக்கணும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு கம்பெனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் டீம் இருப்பான். ஸோ சர்வர் ஹேண்டில் பண்ற ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பான். அவனுக்கெல்லாம் அது தேவை அந்த டூல். எனக்கும் தேவை, அவனுக்கும் தேவை. ஸோ என்னோட எங்க 2 பேத்தோட இது வரக்கூடாது. அது இல்லாம வரணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சில ஆர்கனைசேஷன் ஒர்க் பார்க்கக்கூடியது தான் வந்து இந்த ஸ்டோர். ஸோ ஓகே. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதுதான் அது. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா கலெக்ட் வந்து வேரியஸ் சோர்சஸ் நான் சொன்னது வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்னா என்னென்ன டேட்டா தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூசரா இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஐடென்டிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏடில இருக்கு. ஸோ சரி. அதுதான் வந்து என்டையர் கோரே. ஸோ அங்க இருந்தா வந்து ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேஷன் ஆகுறது, ஒரு டிவைஸ நமக்கு அசைன் பண்றதாகட்டும், இது எல்லாமே வந்து ஏடில நடக்கும். இது வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல. சரியா? அடுத்து வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அ அ டேட்டா சென்டர்ஸ். அதாவது டேட்டா சென்டர்ஸ்ங்கிறது நத்திங் பட் சர்வர்ஸ் தான். ஸோ அந்த சர்வர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சர்வரா? இல்ல வேற ஏதாவது டேட்டா ஸ்டோரிங்காக வச்சிருக்கக்கூடிய சர்வரா? இல்ல பிசி சர்வரா? ஸோ இந்த மாரி ஒரு சில ஒரு அந்த ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி அந்த ஒரு சர்வீஸுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆகும். மெயினா அத நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். யூசர மானிட்டர் பண்றதுக்கு ஏடி இருக்குது. அதுக்கப்புறம் யூசரோட எண்ட் டிவைஸ வந்து எப்படி மானிட்டர் பண்ணலாம்னா, இடிஆர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைனாலும் நம்ம ஏஜென்ட்ஸ போட்டுக்கலாம். ஸோ இந்த ஓகே. விண்டோஸ் ஏஜென்ட், லினக்ஸ் ஏஜென்ட் அந்த மாரி ஏஜென்ட்ஸ் போட்டு அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மெயினான கோர். அது போக இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து அட்டாக்கர்ஸ்னால நம்ம உள்ள வர முடியும்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த வெப் அப்ளிகேஷன் பத்தி பத்தியா நம்மளோட ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுது. அவங்க வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்றாங்க அப்படின்னா, அத நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன் மானிட்டர் பண்ணணும்னா, ஸோ அங்க வந்து அவன் அந்த வெப்சைட்குள்ள கிராலிங் பண்ணிட்டு, அதே மாரி ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுல இருக்கிற வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி நம்மளோட சர்வர்ஸ்குள்ள வரலாம். சர்வர்ஸ்ல இருந்து எங்கேயாவது உள்ள வேற ஏதாவது டேட்டாபேஸ் சர்வர்ஸ் கூட போலாம். ஸோ இந்த மாரி வந்து ஒரு லேட்டரல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன்ஸோட லாக்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும் அந்த இடத்துல. ஸோ இத பத்தி தான் இது வந்து இதெல்லாம் தான். ஸோ இதனால தான் நான் வந்து சொல்றேன், இது எல்லாமே கோர் காம்பனன்ட்ஸ். யாரு ஒர்க் பண்ண போறா? என்ன டெக்னாலஜில ஒர்க் பண்ண போறாங்க? என்ன டைப் ஆஃப் டேட்டாவ நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம்? ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டாக்கோட கோர் காம்பனன்ட்ஸே. ஓகே. ஸோ ம். நம்ம அடுத்து ப்ராசஸ பத்தி பாத்துரலாம். ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மானிட்டரிங் அண்ட் டிடெக்ஷன்ஸ் தான். ஓகேவா? மானிட்டரிங் டிடெக்ஷன் பை நத்திங் நான் அப்பலே முன்னாடியே சொன்ன மாரி தான். ஸ்டாக் அனலிஸ்ட்டோட ரோல் இங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அ இங்க வந்து இந்த மானிட்டரிங் அண்ட் டிடெக்ஷன் டீம்ஸ்ல வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ இப்போ ஒரு அலர்ட் வருது. ஸோ புதுசா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன ஏது என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஸ்ஓபி வச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்பரேஷன் ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் ஒரு அலர்ட்டுக்குமே வந்து ஒரு எஸ்ஓபிஸ் இருக்கும். ஸோ அந்த ஓகே. எஸ்ஓபிஸ வச்சு தான் ஒரு இத அசஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஒரு இன்சிடென்ட்டே வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அசஸ்மென்ட்ல தான் வந்து நீ யாருக்கு என்ன பண்ணணும்? இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த முன்னாடி ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இந்த இதுவே ஹெச்ஆர் வந்து ஏன் வந்து ஏடி கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றாங்க? அப்படிங்கிறது. அது வந்து சஸ்பிஷியஸா இருக்குது. ஸோ இந்த மாரி விஷயத்துல வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்? ஸ்டாக் லெவல்ல வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்? ஸோ நான் என்ன பண்ணேன், என்ன மாரி நம்ம வேலிடேஷன் பண்ணலாம்னா, இப்போ வந்து நம்மளால கன்க்ளூட் பண்றதுக்கு வந்து அது ஒரு இது இருக்கு. ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு அ அவன் எதுக்காக பண்ணுனாங்கிற நம்மளோட மோட்டிவ் என்னங்கிறது தெரியணும். அப்படிங்கிறப்போ அந்த மோட்டிவ் என்னங்கிற பார்க்குற பட்சத்துல, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு வேள நம்ம த்ரெட் ஆக்டரா கூட அவனோட ஹெச்ஆரோட லேப்டாப்புக்குள்ள வந்து நம்ம அந்த கமாண்ட் ரன் பண்ணியிருக்கலாம்ல.
ஸோ இதுவே வந்து ஒரு த்ரெட் ஆக்டரோட ஆக்டிவிட்டியா கூட இருந்துக்கலாம்ல. ஹெச்ஆருக்கு வந்து அது நாலேட்ஜே இருக்காது பேசிக்கா சொல்ல போனோம்னா. ஏடி கமாண்ட ரன் பண்ணணுங்கிறது வந்து ஒரு நாலேட்ஜே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பார்க்கணும். யார் யாரெல்லாம் வந்து அந்த லேப்டாப்ல லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அங்க லாகின் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். ஸோ இப்போ வந்து அதே யூசர் நேம்ல லாகின் பண்ணியிருந்தா நமக்கு தெரியாது. அப்போ வெதர் அவங்களோட அக்கவுண்ட் என்ன காம்ப்ரமைஸ் ஆயிருச்சா? அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ ஆமா. என்ன அந்த மாரி ஸ்டெப்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோங்கிறது தான் அடுத்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஆ ஸோ அதுதான் சொல்லப்போனா அந்த எஸ்ஓபிஸ் தான் வந்து மெயின் கைடே வந்து ஒரு அனலிஸ்ட் வந்து எப்படி ஒரு இன்சிடென்ட் ஹேண்டில் பண்றாங்க. எல்லாருமே வந்து இந்த பிளே புக்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ரான்சம்வேர் அட்டாக் வந்தா இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து ஃபிஷிங் அட்டாக் நடந்தா இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பரா பேசிக்கா சொல்ல போனோம்னா இது ஒரு செக்லிஸ்ட் மாரி. ஸோ ம். ஒரு இன்சிடென்ட் நடக்குங்கிற பட்சத்துல வந்து யார என்கேஜ் பண்ணியிருக்கணும், யாருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்திருக்கணும், கண்டெய்ன்மென்ட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஓகே. ப்ராசஸ் தான். ஸோ இதோட காம்பனன்ட்ஸ்ங்கிறத நான் குடுத்தது வந்து மானிட்டரிங் அண்ட் டிடெக்ஷன்ஸ் பிளஸ் வந்து எராடிகேஷனு, ஃபைண்டிங்ஸ், டிடெக்ஷனுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெப்ஸு, த்ரெட் இன்டெல். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிளா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ டே டு டேல வந்து த்ரெட் இன்டர்ஃபீல்ஸ் வரதாகட்டும், ஸ்டாக் அனலிஸ்ட் வந்து வேலிடேட் பண்றதாகட்டும், அது கன்டாமினேட் பண்ற ஒரு சில ஸ்டெப்ஸ்க்குலாம் வந்து ஐஆர் இன்வால்வ் பண்றதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து டீடைல் வச்சிருப்பாங்க. எல்லாமே ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனா வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு இன்சிடென்ட் வந்தாலுமே, நம்மனால பிளே புக் எழுத முடியும். அதே மாரி வந்து அது வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளே புக் எழுதுற வேலை வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமோட வேலை. எஸ்ஓபிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா, ஸ்டாக் லீடோ, வந்து ஒரு டீம் லீடோ வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அது வந்து எப்படி குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிரெக்ஷன் இன்ஜினியரிங் டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புதுசா ஒரு த்ரெட்ட ஃபைண்ட் பண்ணிட்டு, அவங்களோட டேட்டாஸ வந்து டிடெக்ஷன் எழுதி போடுறதுக்கு முன்னாடியே வந்து, இது ஒரு டிடெக்ஷனு, இது வந்து இதெல்லாம் தான் கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து டெக் லீட் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, அவங்க வந்து அத அசஸ் பண்ணுவாங்க. ஸோ, இதுக்கு வந்து எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ரொசீஜர் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஸோ, அத பேஸ் பண்ணி அந்த எஸ்ஓபி ப்ரொசீஜர்ல எழுதுவாங்க. ஸோ ஸோ இன்னும் டெப்த்தா பார்க்கலாம். ஒரு ஒரு கேஸ் ஸ்டடீஸ் ஒரு 3 கேஸ் ஸ்டடீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நம்ம பார்க்குறங்கிற பட்சத்தில நான் அதில சொல்றேன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷூர்ங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸோ இந்த சாரி சாரி டூ இன்டரப்ட் யூ. அந்த பிளே புக்ஸ் அப்படின்லாம் சொல்றோம்ல. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆர்கனைசேஷன் இப்ப நான் வந்து ஒரு பிகினரா ஜாயின் பண்றேன் சாஃப்ட் டீம்ல அப்படின்னா, பிளே புக்ஸ் ம். வந்து அது அவங்களே ஆர்கனைசேஷனே ப்ரொவைட் பண்ணுவாங்களா? ஆர் அந்த டீம் லீட் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா? அத பார்த்துட்டு நம்ம அந்த எஸ்ஓபிஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு டே டு டே ப்ராசஸ் தான். அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஓகே. பேஜே வச்சிருப்பாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெப்போல வந்து ப்ராப்பரா வந்து ஒரு செக்யூர்டா வந்து அந்த ப்ரொசீஜர வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ம்ஹ்ம். எக்ஸ்போஸ் ஆயிறக்கூடாது. அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஓகே. வந்து இந்த அட்டாக்க வந்து இப்படி மிட்டிகேட் பண்ணிருவாங்கங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ஸோ அதையுமே வந்து ஒரு செக்யூர்டான என்வைரன்மென்ட்ல அந்த பேஜஸ் வந்து செக்யூர் ஒரு சில யூசர்ஸ் மட்டும் ஸ்டாக் அனலிஸ்ட்க்கு மட்டும் தான் அந்த பேஜே வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு என்வைரன்மென்ட்ல வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அது. ஓகே. கம்பெனிஸே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த ஆடிட்டிங் பண்றாங்க தெரியுங்களா? செக்யூரிட்டி ஆடிட்டிங் இந்த இதெல்லாம் பண்ணும்போது, அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு த்ரெட் நடக்க போகுதுன்னா, நீங்க இத எப்படி வந்து நீங்க மிட்டிகேட் பண்ண போறீங்க? இதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து எஸ்ஓபிஸ் இருக்கா? ஸோ அது இப்போ இது நடந்துச்சுன்னா வந்து என்ன மிட்டிகேஷன் நீங்க பண்ண போறீங்க? ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், ஒரு ஒரு பிசினஸ் பி2பி பிசினஸ் அத பண்ணும்போது, அவங்க எல்லாமே இதெல்லாம் கேட்பாங்க. இது ஒரு வேலிடேஷன் இருந்தா மட்டும் தான் அந்த பிசினஸ் கன்டினியூட்டியா ரன் பண்ண முடியுங்கிறதுக்காக, இது எல்லாமே வந்து எப்பவுமே வந்து இருக்கும் எல்லா கம்பெனிஸ்க்கும். ஸோ ஹூ ஆர் வந்து ரெகுலேஷன்ஸ்க்கு போறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக் இருந்தாங்கன்னா, இது எல்லாமே வச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஓகே. ஓகே. சார் நம்ம ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு 3 கேஸ் ஸ்டடீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரான்சம்வேர் அட்டாக் நடக்குது அப்படின்னா, என்ன பண்ணலாம்? இத வந்து எப்படி கண்டெய்ன்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆகும். ஒரு என்கிரிப்ஷன் நடக்குது. ஒரு எண்ட் டிவைஸ்ல வந்து ஒரு என்கிரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு அலர்ட் நமக்கு இப்ப என்ன பண்ணுவாங்க? SOC அனலிஸ்ட் டயர் 1ல இருக்கவன் அது பார்த்துருவான். ஓ! இந்த டிவைஸ்ல வந்து இந்த மாரி என்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஸோ இத வந்து கொஞ்சம் நம்ம டீப்பா வேலிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவனோட ஃபைண்டிங்ஸ்லாம் போட்டு டைட்டில் அனலிஸ்ட் 2க்கு அனுப்புவான் அதைய. அனலிஸ்ட் 2 என்ன பண்ணுவான்? அதோட ரூட் காஸ் கண்டுபிடிப்பான். ஸோ ஆக்சுவலா வந்து இதுதான் நடந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்?
எப்படி உள்ள வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அது வந்து ஒரு வெப் ப்ரௌசர். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள எங்கெங்க இருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 4 ஒரு 3 இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபிஷிங் இமெயில்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெப் ப்ரௌசர் டவுன்லோட்ஸ். ஓகேவா? வெப் அப்ளிகேஷன் மூலமா டவுன்லோட் ஆகுறதுல. 3வது வந்து யூஎஸ்பி. ஓகேவா? ஸோ இந்த 3 தான் மெயின் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். 4வது வந்து கிளவுட் கூட சொல்லலாம். கிளவுட் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா அது ஒன் டிரைவ்ல கூட போட்டுட்டு வரலாம். இல்ல ஏதோ ஒரு எந்த டிரைவ் வேணா அது ட்ராபாக்ஸா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு ரெப்போக்குள்ள உள்ள போட்டு வச்சுட்டு, அத எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் இந்த யூசர். ஸோ இந்த மாரிலாம் வந்து ஒரு 4 ஃபேஸஸ் ஃபுல்லா வந்து தான் வந்து பண்ணணும். ஸோ இத வந்து அந்த டயர் 2 வந்து கண்டுபிடிப்பான். ஓகே. ஸோ அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, டயர் 2 தான் பண்ணுவான். ஸோ அதே மாரி வந்துட்டு, அவன் வந்து இன்னமும் வேற ஏதாவது எண்ட் பாயிண்ட்ல வந்து இதே மாரி இன்ஃபெக்ஷன், சிமிலர் இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த T1, T2 பெர்சன்ஸ் 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சு, அத வந்து ஒரு கேஸா ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அ ஒரு சில இடத்துல தான் வந்து சிவியாரிட்டி மெட்ரிக்ஸ்ன்னு ஒரு திங் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து கம்பெனி டூ கம்பெனி வேரி ஆகும். ஸோ அதே மாரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு சில இதெல்லாம் அந்த மைட்ரஸ் ஃப்ரேம்வொர்க்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து சைபர் கில்ச்சின ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில அட்டாக் ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே மேப் பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன்னா என்கிரிப்ஷன்ங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா, இ ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ற ஒரு ஸ்டெப்பு. ஓகேவா? மைட்டர்ல. முன்னாடி இருக்கிற எல்லா டெக்னிக்கையும் தாண்டி வந்து தான் வந்து அவங்களால எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்ப வந்து இது வந்து ஒரு மேஜர் பிரீச். அப்படிங்கிற பட்சத்தில என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படிங்கிறது தான். ஸோ இத வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ டயர் 2 இருக்கவன் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, ஸோ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆப்வியஸா உள்ள வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து ஃபர்தர் எல்லாத்தையும் வேலிடேஷன் பண்ணிட்டு, இது எப்படி நடந்ததுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, அந்த என்டையர் சிஸ்டத்தையும் ட்ரையாஜ் பண்ணிட்டு, இல்ல இதுல மெமரில போய் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா? எல்லாத்தையுமே எண்ட் டு எண்ட் நம்மளால டீகிரிப்ட் பண்ண முடியுமா? அந்த கீஸ வந்து டீகிரிப்ட் பண்ண முடியுமா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கன்சர்ன் ஃபாரன்சிக் டீம்க்கு அனுப்பிச்சு வச்சு, இத ரெக்கவரி பண்ற வேலை முதல் கொண்டு இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ அதுக்கு ஒரு ஸ்டெப் இதெல்லாம் இது பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப் பண்ணிருவாங்க. அது ஏதாவது வந்து கண்டெய்ன்மென்ட் ஃபேஸ். ஸோ அது வந்து ஆ அந்த ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவைஸ் எதுவும் வந்து இதுக்கு மேல காம்ப்ரமைஸ் ஆயிறக்கூடாது. ஏன்னா ஒரு லேட்டரல் மூவ்மென்ட் நடந்துச்சு அப்படின்னா, அது மத்த இன்னுமே நம்ம அடி வாங்கிரும். பிசினஸ் ரொம்பவுமே இம்பாக்ட் ஆகும். ஸோ அத வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்னென்ன ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுதோ, அது எல்லாத்தையுமே கண்டெய்ன்மென்ட் பண்ணிருவாங்க. ஸோ ஐசோலேட் இந்த பண்ணி தனியா வச்சுருவாங்க. தனியா வச்சுருவாங்க. அதே ஓகே. மாரி நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தேன், EDRல வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த EXE ரன் ஆனா பிளாக் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இனிஷியல் ஃபேஸ்லயே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஒரு சில ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மறுபடியும் டிரெக்ஷன் குடுத்து, அந்த வேலைய ஸ்டாப் பண்றதாகட்டும், அதுக்கு இது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு பேஸஸா போயிட்டே இருக்கும். ஐடென்டிஃபிகேஷனு பேசிக்கா சொல்லப்போனா, இப்ப ரான்சம்வேர் அட்டாக் நடந்துச்சுன்னா, அது பிக்ரல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வேற எதுவும் கிடையாது. அதாவது பிரிப்பரேஷன் ஃபேஸு, ஐடென்டிஃபிகேஷன் ஃபேஸு, அதுக்கப்புறம் கண்டெய்ன்மென்ட் ஃபேஸு, அதுக்கப்புறம் எராடிகேஷன் ஃபேஸு, ரெக்கவரி, அதுக்கப்புறம் லெசன் லேர்ன்ட். ஸோ இதுதான் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸோட ப்ராசஸ். ஸோ இந்த இந்த ஃபேஸஸ்க்கு ஏத்த மாரி வந்து இப்போ ரான்சம்வேர் அட்டாக் ஆயிடுச்சுன்னா, பிரிப்பரேஷன் ஃபேஸ்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அ இத வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம்? யார் யாருக்கு என்னென்ன ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து குடுத்துருவாங்க. அது குடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்கோப்பிங் பண்ணுவாங்க மெயினா. ஸ்கோப்பிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, எது அடி வாங்கியிருக்குன்னே தெரியாது. ஸோ இப்போ டேட்டாபேஸ் அடி வாங்கியிருக்கா? இல்ல வேற எங்க மெயின் ஏடி சர்வர்ல இந்த மாரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானா? ஸோ அந்த ஸ்கோப்பிங் எல்லாமே பண்ணி முடிச்சுருவாங்க. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன்ங்கிறது தான் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. எங்கிருந்து வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபேஸ்ல வரும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டெய்ன்மென்ட். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நிறுத்தலாம்? எப்படி அந்த ப்ராசஸ ஃபில் பண்ணிட்டு, எப்படி ஐசோலேட் பண்ணிட்டு, செப்பரேட்டா வச்சுட்டு, இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் எராடிகேஷன் ஃபேஸ்ல தான் வந்து இந்த ரீஇமேஜ் பண்றது. ரீஇமேஜ் பண்ணிட்டு வந்து நம்மளோட கோல்டன் ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா, அந்த இமேஜ்ல ஏதாவது வல்னரபிலிட்டி இருந்திருக்கா? இல்ல வேற ஏதாவது மூலியமா நடந்திருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரெக்கவரி ஃபேஸ்ல வந்து பேக்கப்ஸ் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஃபேஸ்ல தான் வந்து இந்த லெசன் லேர்ன்டுங்கிறதே ஒண்ணு வரும். இந்த லெசன் லேர்ன்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து அ எங்கெங்கெல்லாம் கேப்ஸ், வீக்னஸ் இருந்துச்சோ, அவங்கலாம் ஒரு ப்ராப்பர் அ டீச்சிங் அதாவது ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் குடுப்பாங்க. ஸோ நீ போய் இந்த டவுன்லோட கிளிக் பண்ணனால தான் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ஸோ இந்த மாரி அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட் போக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயிக்கு ட்ரெய்னிங் குடுக்குறதாகட்டும்,
இப்போ ஏடில வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஆனதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகுறதுக்கான ஒரு பேசஸ் நடந்துச்சுன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன நாலேட்ஜ் குடுக்கணுமோ, ஸோ ப்ராப்பரா வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் டீம்ல வந்து இந்த வல்னரபிலிட்டினால தான் இது காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு, அந்த வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் டீமுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அவேர்னஸ் குடுத்து, இனிமேல் நடக்காம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ்ல தெரியும். ஸோ இதுதான் ஓகே. வந்து ஒரு ரான்சம்வேர் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா, இது ஒரு பிளே புக் மாரி வச்சு இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. இது நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு லோ லெவல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். இன் டெப்த்தா நான் எதுலயுமே போல ஆக்சுவலா. ஓகே. ஸோ இது ஒரு அட்டாக். ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னொரு டேட்டாபேஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்பிள் தான். இது வந்து அ அன்யூசுவல் டிராஃபிக் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அ அன்யூசுவல் டிராஃபிக்னா வந்து ஒரு டேட்டா வெளிய போகுது பார்த்தீங்களா? பைட்ஸ் இன் அண்ட் அவுட். ஸோ அந்த பைட்ஸ் அவுட்ல ஆனதுல வந்து நெறைய டிராபிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அனலிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சுட்டான். இது சம்திங் ஒரு சஸ்பிஷியஸா இருக்கு. எப்பவுமே நடக்காத ஒரு இது இன்னைக்கு நடந்திருக்குது. இவ்ளோ ஒரு இந்த டிவைஸ்லேருந்து ஒரு கிளவுடுக்கு வந்து இவ்ளோ ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்னு அவன் ஒரு அலர்ட்டா வந்திருக்கும் அவனுக்கு. ஸோ அவன் வந்து செக் பண்ணுவான். அப்போ அவனோட பிஹேவியர் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ வந்து அவன் அந்த டிடெக்ஷன் வந்துருச்சுன்னா, அவனோட இடிஆர்ல ஆகட்டும், இதுல ஆகட்டும் போயிட்டு அந்த பிஹேவியர் செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஜென்யூனா இருக்கும். யூசரும் ஜென்யூனா இருப்பான். இதுவும் ஆனா டேட்டா மட்டும் வெளிய போயிருக்கும். அப்போங்கிற பட்சத்துல, ஒண்ணு அவன் கண்டிப்பா வந்து இன்சைடர் தான். சரியா? ஏதோ ஒரு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி பண்ண போறான். நம்மளோட டேட்டாவ வந்து வெளிய குடுக்க ஏ போறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு இஎக்ஸ்இ ஃபைல் இல்ல பைத்தான் சர்வர் இல்ல நெட்கேட் இல்ல வேற அ என்னலாம் ரன் பண்ணா வெளியில அனுப்ப முடியும் டேட்டாஸ? ஒரு ஆ இன்டர்னலா இருந்து ஸோ மெயின் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் இந்த சொன்னது தான். நான் என்ட்ரி பாயிண்ட்ன்னு சொன்னேன் பாத்தியா? அது எல்லாமே தான் எக்ஸிட் பாயிண்ட்லயும் வரும் பேசிக்கா ஓகே, சொல்லப்போனோம்னா. ஓகே, ஓகே. ஸோ கிளவுட் ஆகட்டும், யூஎஸ்பி ஆகட்டும், அதே மாரி வந்து ஒரு வெப் பேஜ்ல கொண்டு போய் அவன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதாகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து அதுல நடக்கும் ஆக்சுவலா. அது போக வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ இது சி2சி சர்வர்ஸ் எல்லாம் நெறைய அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அது கூடயும் வந்து யூஸ் பண்ணி ஈஸியா அழகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. அந்த இப்ப நம்ம சொல்ல போனோம்னா, அந்த டூல்ஸ் இருக்கு பாத்தியா? என்ன கிராக்டு அ டூல்ஸ்லாம் நெறைய பேர் யூஸ் பண்ணும்போது, நெறைய டிராஃபிக் வெளியில ஆ போகும். அது ஃப்ரீன்னு நெனச்சு யூஸ் ம். பண்ணாங்க. பட் ஆனா, அது வந்து பட் ஆனா நம்மளோட அது எல்லாமே டிராஃபிக்க வெளியில அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா. ஸோ அதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சு, ஸோ அனலிஸ்ட் வந்து அவன் கண்டுபிடிச்சு சொல்லிருவான். அதே மாரி ஆஸ் யூசுவல் தான். டயர் 2 வந்து அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த மாரி வந்து இந்த அக்கவுண்ட் வந்து இந்த சஸ்பிஷியஸ் ஐபி அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இத பிளாக் பண்ணோம்னா, ஃபியூச்சர்ல நமக்கு வந்து இது மாரி இன்னொரு இன்சிடென்ட் கிடைக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதே மாரி அந்த டேட்டா காப்பி பண்ணவனோட நெக்ஸ்ட் லெவல் என்ன? ஸோ அவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அவன உள்ள டீம்குள்ளேயே வச்சிருக்க போறோமா? இல்ல வெளிய தூக்க போறோமா? ஃபயர் ஏன்னா பண்ண ஒரு பிசிஏ போறாங்களா டேட்டா அப்படின்னு. அ ஆமா. ஒரு பிசிஏ டேட்டா வெளிய அனுப்பிச்சிருந்தானா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். ஸோ லைக் அதுவுமே கம்பெனி சஸ்பீஷியஸ் டேட்டாஸ தான். வந்து Google Driveல ஆ போடுறது, GitHubல போடுறது. ரெபாசிட்டரில ஆட் பண்றது, ஆ அவனோட அது பெர்சனல் எல்லாமே யூஸ்க்காக. தான். ஆமா. ம். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்னிங் 1, வார்னிங் 2, வார்னிங் 3ல ஃபயர் பண்ணிருவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனி டைரக்ட் ஃபயரிங் தான். ஸோ இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஆக்கோட ஒரு இன்டர்வென்ஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ ஏன்னா ம். இவன் ப்ராப்பரா பார்த்து சொல்லணும். ஏதாவது இந்த மாரி Google Driveல வந்து இவன் டேட்டாவ அப்லோட் பண்றான் அப்படிங்கிறத சொன்னா தான், அந்த இன்வெஸ்டிகேஷனே போகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையே இருக்குது. என்ன பண்ணுவான்னா, டேட்டாவ வந்து Gmail காப்பி பண்ணிருவான். நாம அத அலர்ட்டா மாத்தி, இன்சிடென்ட்டா மாத்தி, இத போய் நீ டெலீட் பண்றா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், குளோபல் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்குள்ள ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த அந்த டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, Google டிரைவ வந்து ஃபோன்ல ஆக்சஸ் பண்ணி, ஃபோன்ல டவுன்லோட் பண்ணிட்டு, அத டெலீட் பண்ணிருவான். Google டிரைவ்லயே டெலீட் பண்ணிருவான். நம்மனால என்ன பண்ண முடியும்? கம்பெனியோட பாலிசி படி எது வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அவனோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் தான். அவனோட பெர்சனல் டேட்டாவ போய் செக் பண்றது வந்து எந்த கம்பெனிலயுமே ஒரு பாலிசில கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து இன்னுமே த்ரெட்டா தான் இருக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து எகைன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிலாம் வந்து அ ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கு. இங்க வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது ஹெச்ஆர வந்து இன்டர்னல் ரிவ்யூ பண்ண சொல்றது. ஆனா ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாவே அதாவது அ அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம்னே ஒரு ஒரு சில கம்பெனில வச்சிருப்பாங்க. ஸோ அவன ஓகே. தூக்கிட்டு போய் உட்கார வச்சு, ப்ராப்பரா வந்து அ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாரியே பண்ணுவாங்க அவன. நீ எங்க அனுப்புன? என்ன பண்ணுன? இதுக்கெல்லாம் ஃபுல் டீட்டெயில் குடு. இல்லன்னா ஃபயர் பண்ணிருவேன். இந்த பெர்சனல் ஃபோன்ல வச்சிருந்தீங்கன்னா கூட நீ அத சொல்லிரு.
அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த ஸோ மாரிலாம் ஏன்னா அந்த ஒரு நடந்திருக்கா? லைக் ரியல் லைஃப்ல நீங்க பண்ணும்போது, இந்த மாரி ஏதாவது டேட்டா பிரீச் ஆயிட்டு, இல்ல ஏதோ ஒரு பிரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கம்பெனியோட டேட்டாவ ஒருத்தன் வந்து கிளவுட்லயோ எதுலயோ அப்லோட் பண்றான். அந்த மாரிலாம் நீங்க ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆ. நடந்திருக்குது எல்லாமே. சரி, இது சரி. எல்லாமே வந்து நான் ஒரு ரியல் டைமா பார்த்த ஒரு எக்ஸாம்பிள்னால தான் நான் வந்து மெயினா வந்து இத இடையில காமிச்சிருந்தேன். ஸோ ஓகே, ஓகே. கிரேட். ஸோ அதுதான் சொல்றேன். இந்த ஒன்ஸ் வெளிய போயிருச்சுன்னா, அவனோட அவனோட Google Driveல உள்ள போய் பார்க்கலாம். நீ டெலீட் பண்ணியிருக்கான். இங்க அந்த ஃபோல்டருக்குள்ள இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான். அந்த கொஞ்சம் டைம்ல வந்து அவன் வேற எதுக்குள்ள மாத்திட்டான்னு வச்சுக்கோவேன். அவ்வளோதான் டேட்டா போனது போனது தான். ஸோ மெயின் ஓகே. வந்து இப்போ இந்த அட்டாக்ஸ்லாம் ஏன் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு கம்பெனி விட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அவன் செஞ்ச வேலைய வந்து நம்ம மறக்காம இருக்கணும், திரும்ப வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சிருப்பாங்க. அந்த அந்த வேலைய பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே ஹைட் மானிட்டரிங்ல போட்டுருவாங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் யூசர. அவன் எது ம். பண்ணாலுமே வந்து சஸ்பிஷியஸா வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவனோட இதுல. ஸோ சில இது ஒரு பெரிய ஒரு கம்பெனிஸ்லலாம் வந்து இப்போ ஒரு 15 இப்போ அவங்க பேப்பர் போட்டாங்க, இல்ல அவங்க வந்து நோட்டீஸ் பீரியட்ல இருக்காங்கன்னா, ஒரு லாஸ்ட் 15 டேஸ்க்குள்ளாரயே வந்து அவங்களோட இமெயில்லாம் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிடுவாங்க. ம். லைக் மெயில் அனுப்பிச்சாலுமே வந்து அவங்களுக்கு போகாத மாரி பண்ணிடுவாங்க. நான் ஆமா. லைக் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துருக்கேன். ஏன் அப்டின்னா, நீங்க ம். சொன்ன மாரி தான். லைக் அவங்க பண்ண வொர்க் அது வந்து கம்பெனியோட சீட் ஷீட்ஸா இருக்கலாம், இல்ல ப்ளே புக்ஸா இருக்கலாம். அது ம். வந்து அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு எல்லாத்தையும் தேவைப்படும் அப்டின்னு அவங்க தேவைப்படும். எடுத்துக்கிறதுக்காக இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அ லைக் ஆமா. எக்ஸிட் ஆக போறவங்க. ஸோ ம். யா. இது ஒரு சினரியோ இருக்கா? இன்னொரு சினரியோ ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து இது மெயினா வந்து நெறைய இன்டர்வியூஸ்க்குலாம் வந்து நெறைய யூஸ் ஆகும். ஓகே. அதனாலயே நெறைய பேர் 90 டேஸ் வைக்கவே மாட்டாங்க. 30 டேஸ்ல வச்சு எல்லாம் முடிச்சு சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாரி ஸோ பிரீச் நடந்தா ஏன்னா சொல்றீங்களா? இல்ல பிரீச் நடக்கிறனால செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக அந்த ஒரு சில ஓகே, ஓகே. எம்ப்ளாயீஸ் வந்து நோட்டீஸ் பீரியடு 3 சொல்றேன். மந்த்ஸ் ஓகே. ம். குறைச்சுருவாங்க. ஒரு ஓகே, 45 ஓகே. டேஸா வச்சுக்கிறது. ஏன்னா ஏன்னா ம். நீங்க அவன் 90 நாளுக்குள்ள இருந்தான்னா, அவன் எத்தன நாள் நம்ம வெளிய கொண்டு போ முடியும் ஒரு டேட்டாவ? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாமே ப்ராப்பரா வந்து உட்காந்து 90 நாளைக்கும் வந்து அவனோட ஃபுல்லா பார்க்குறோங்கிற ஒரு இதுல வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் அவனுக்கு. இந்த 3 மாசம் டைம்ங்கிறது வந்து பெருசு அவனுக்கு. அவன ஸோ கண்காணிக்கிறதுக்கே உங்களோட டைம் ஃபுல் ஸ்பெண்ட் ஆயிடும். கம்பெனியோட ம், கிளையண்ட்ஸ்க்கு வொர்க் பண்ண முடியாது. ம். அப்புறம். அ ஒண்ணும் இல்ல. வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு ஒரு ஒரு கோடா எழுதிட்டு அந்த ஒரு ஒரு 10 25 லைன் கூட ஒரு ஒரு நாளைக்கு எழுதுனான்னா 90 நாளைக்கு எத்தன எழுதிட்டு போறது? ஸோ அது மாரி நெறையா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதுல. ஸோ அதனாலயே ஒரு சில கம்பெனிஸ் வந்து நோட்டீஸ் பீரியட்ஸ் கம்மியா வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே. செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காகவே கூட. நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் வெல் நோன் ஃபிஷிங் அலர்ட்ங்கிறது. ஸோ டே டு டே இதுலயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபிஷிங்கிறது வந்து ஒரு இமெயிலுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கால்ல கூட வருது. ஒரு மெசேஜா கூட வருது. ஸோ நம்ம ஒண்ணுக்கும் நம்ம ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஆ அது நான் இந்த 16 எக்ஸாம்பிள் டிஜிட் வந்து பின்ன சொல்லுங்க. ஆ உங்க கார்டு அந்த மேல உள்ள மாரி 16 நம்பர் சொல்லுங்க. அப்படின்னு என்கிட்டயே நானும் நெனச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன் YouTubeல போயிட்டு. ஆ எப்படி இதெல்லாம் கேட்கறாய்ங்க? இது கேட்டோனே மக்கள் வந்து அவேர் ஆகக்கூடாதா? அப்படின்னு. அதே ம், வாய்ஸ்ல அதே ம், மாரி எனக்கு ஒரு தாட்டி கால் வந்துச்சு. அப்போ வந்து ம், கேட்டப்போ நான் வந்து சும்மா ஒரு ரேண்டமா இந்த டெஸ்ட் கார்ட் நம்பர்ஸ்லாம் இருக்கும்ல. மாஸ்டர் கார்ட், டெஸ்ட் கார்ட் நம்பர்ஸ்லாம் Googleல ம், டெஸ்டிங்காக இருக்கும். அந்த ம். நம்பர் சொன்னேன். "சார் நீங்க குடுத்த நம்பர் தப்பு சார்" அப்படின்னேன். "யோவ் கரெக்ட்டா என்கிட்ட இருக்க நம்பர் தானயா நான் குடுக்க முடியும்" அப்படின்னு. நான் ரொம்ப கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணலான்னு பார்க்கும்போது, அவன் வந்து கட் பண்ணிட்டான் கால. நம்ம பண்ணிடுவேன். அதாவது ஆனா எல்லாருக்குமே கொஞ் எல்லாருமே வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எல்லாருமே ஆ, சந்திச்சிருப்பாங்க லைஃப்ல. ம். ஸோ கம்பெனிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷிங் அட்டாக்ங்கிற ஒரு பெரிய தலைவலியா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ மிட்டிகேஷன் ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது டூல் லெவல்லயே. அதாவது இமெயில் ஃபில்டரிங்லயே வந்து எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி ப்ராப்பரா மிட்டிகேட் பண்ணிரும். அந்த த்ரெட்ஸ ஈஸியா அனுப்பிச்சிரும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ இந்த இந்த மாரி வெண்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ ஒரு கம்பெனில வந்து வெண்டார் அக்கவுண்ட்ஸ் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து போய் சேராது. ஏன்னா, அவங்களோட பாலிசி தனியா இருக்கும். நம்மளோட ஆக்சுவல் யூசரோட பாலிசி தனியா இருக்கும். ஸோ அந்த மாரி யூசர்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி டார்கெட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நீ 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 ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தியா? இந்த மாரி கார்ட் மேல நம்பர் இருக்குன்னு. ஆனா, இங்க ஒரு இன்னொரு டைப் ஆஃப் ஒரு அ கேஸே இருக்குது. விஷிங் கேஸே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிக்கெட் உங்க உங்க மேல ஒரு டிக்கெட் அசைன் ஆயிருக்கு. நான் இந்த மாரி சப்போர்ட் டீம்லருந்து கூப்பிடுறேன். ஸோ அந்த டிக்கெட்ட வந்து நீங்க அக்னாலட்ஜ் பண்ணிட்டு இது பண்ணிருங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிருங்க உடனே அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அவன் என்ன நெனைப்பான், அவன் பதறி அடிச்சுருவான்.
அட என்னடா சப்போர்ட் டீம்ல இருந்து கூப்பிடுறாங்களா? அது நம்ம கம்பெனில நாம ஏதாவது பண்ணிட்டோமா? ஸோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அவன் அந்த கிளிக் பண்ணியே முடிச்சுருவான் வேலைய. ஸோ ஆமா. இது இதே ஒரு இது இன்சிடென்ட் தான் ஆக்சுவலி வந்து ஊபர்ல நடந்துச்சு. 2022ல நெனைக்கிறேன். அட்டாக்கர் வந்து கரெக்ட். டார்க் வெப்லருந்து கிரெடென்ஷியல்ஸ் எடுத்துட்டான். ம். சப்போர்ட் டீம்லருந்து கூப்பிடுற மாரி அந்த எம்எஃப்ஏ வந்து கோட் வாங்கி பைபாஸ் பண்ணிட்டான். இப்ப தான் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து நம்பர் கேட்குது. லைக் நம்ம டிஸ்ப்ளேல வர ம். நம்பரும், இதுலயும் நம்ம கரெக்ட்டா சொன்னா மட்டும் தான் உள்ளார போகுது. முன்னாடி வந்து வெறும் எஸ் ஆர் நோ இல்ல ம். கேன்சல் பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவன் எஸ்ன்னு ஆமா. குடுத்ததுனால, அட்டாக்கர் உள்ளார போயிட்டு அப்புறம் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி எல்லா அக்கவுண்ட்ஸுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். டொமைன் எல்லாத்தையும் அட்மின், காம்ப்ரமைஸ் பண்ணிடும். கிளவுட் அக்கவுண்ட், ஸோ Slack, ஹேக்கர் ஒன் எல்லாத்தையுமே எடுத்தான் ஊபரோடது. ம். இன்னும் பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த இது இது ஒரு பார்ட் இருக்கா? அதே மாரி இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் டீமுக்கே கூப்ட்டு, எனக்கு இந்த ஓகே. மாரி இஷ்யூ இருக்கு. இந்த ஃபைல வந்து என்னால ஓப்பன் பண்ண முடியல. இந்த மாரி வந்து என்னால வந்து ஒரு அ டிரைவர வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. இன்ஸ்டால் பண்ணி குடுங்க. சப்போர்ட் டீம் கிட்டயே பேலோட குடுத்து இன்ஸ்டால் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ இது அடுத்த ஓகே. லெவல்ல இருக்கும். ஆ. இது ரிவர்ஸ்லயும் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஒரு த்ரெட் ஆக்டரோட வேல வந்து த்ரெட் அட்வைசரா இந்த த்ரெட் ஆக்டர் இருக்காங்க பாத்தியா? டே பை டே வந்து ஒரு புது புது டெக்னிக்கா தான் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அதுதானே நம்ம அவங்க அவேரா வேல. அத தடுக்கிறது ஆ தான் நம்ம வேல. லைக் ஸோ உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்பானா என்னன்னு தெரியாது. ம். ஆ. ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா ஸீரோ டே கண்டுபிடிக்கணும். எப்படியாவது ஒரு ஆர்கனைசேஷன இது பண்ணணும். அவனோட பினான்சியல் ம். நீட்ஸ்க்கு இல்ல ம். ஹேக் பண்ணணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாய்ங்க. ம். அதுதான் பெரிய ஒரு வேலையாவே இருக்கும். ஸோ ஒரு ஆமா. அ இப்ப வந்து அனலிஸ்ட்டா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சோர்ஸு, அந்த எங்கேருந்து வந்துச்சு? எந்த இமெயில் சர்வர்லேருந்து வந்துச்சு? ஸோ இதுக்கு வந்து அ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்க சிஏ டீம் இன்வால்வ் பண்ணுவோம். இப்போ ஒரு பிஷிங் அட்டாக் நடக்குதுன்னா, ஸோ அ நம்மளோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் எங்க வெளிய போயிருக்கு? ஸோ நம்ம இப்ப டே டு டே இதுல நம்மள வந்து நம்ம நம்ம பெருசா சொல்லிக்குவோம். LinkedIn ப்ரொஃபைல பாத்துக்கப்பா, இங்க பாத்துக்கப்பா அப்படின்னு. ஆனா அங்கிருந்து தான் டேட்டாவே அவன் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மெயின் விஷயம். அவன் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றான் முதற்கொண்டு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிய வந்துரும் அந்த இதுல. ஸோ அத யூஸ் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட கம்பெனியோட இமெயில் அட்ரஸ் வெளிய போயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுல நம்ம ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் அல் அ குடுத்துட்டோம்னா, அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அ இதுக்கு இப்ப ஆக்சுவலா வந்து ஃபிஷிங் வந்துருச்சுன்னா, நாங்க யுஆர்எல் எல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். இந்த யுஆர்எல்ல வந்து போஸ்ட் போயிருக்கா? ஒரு ரெக்வெஸ்ட்க்கு. அவன் அந்த யுஆர்எல் சஸ்பிஷியஸ் யுஆர்எல்ல வந்து ஒரு அவன் பைட் அவுட் போயிருக்கா? ஸோ 200 சக்சஸ் ரெஸ்பான்ஸ் கோட் வாங்கியிருக்கோமா? ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஒரே ம்ஹ்ம். செகண்ட். ஓகே. ஆ. அதான். அந்த மாரி வந்து யார் யாரெல்லாம் கிரெடென்ஷியல் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிற வேலிடேஷன் நாங்க பண்ணியே ஆவணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு, ஸோ இவன் அப்படியே வந்து குடுத்திருந்தாலும், வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்திருக்கான். ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பேஜே வரும். ஃபார்ம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அட்ரஸ குடு, உன்னோட ஃபோன் நம்பர குடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மால்ஸ்லலாம் போனா லக்கி ட்ரான்னு ஆ, குடுக்குறாங்கல்ல. டேட்டா ஆ. கலெக்ஷன் பண்றதுக்கு. அந்த மாரி தான். ஆ சோ அதெல்லாமே வந்து ரொம்ப சஸ்பீஷியஸ். ஏன்னா நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிடலாம். பட் டேட்டா போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ இந்த மாரி வந்து ஒரு சில அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸு இதெல்லாமே நாங்க வேலிடேட் பண்ணுவோம். ஸோ அந்த சிஐ டீமுக்கு அனுப்பிச்சு, அந்த யூசர வந்து நாங்க இந்த டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பிச்சு நீங்க பார்க்க சொல்லுவோம். ஸோ இந்த யூசர் வந்து ஏதாவது ஒரு பிரீச்ல வந்து அக்கர் ஆயிருக்காங்களா? ஸோ அவங்க டேட்டாஸ் எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அப்புறம் ம்ஹ்ம். அவங்க ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாரி பெர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வந்து இங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க பெர்சனல் டேட்டாவையும் டேக் கேர் பண்ணிக்கங்க. அதே மாரி உங்க பாஸ்வேர்ட வந்து ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நீங்க ரிப்பீட்டட் பாஸ்வேர்டா இல்லாம, எதுக்குமே ரிலேட்டடா இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அ இது பண்ணா தான் நம்ம வந்து இந்த மாரி ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யூசர் அவேர்னஸ் ப்ரோகிராமுமே வந்து நம்ம பண்ணுவோம் அந்த இதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளா நான் எடுத்துக்கிட்ட ஒரு 3 கேஸ் ஸ்டடீஸ் நம்ம ஓகே. சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டாக் உள்ள வந்தோம்னா, ஒரு டே பை டே வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்க்க போகும்போது வச்சுக்கல, இப்படி எல்லாமாடா இவங்க பண்ணிருவாங்க அப்படிங்கிற யோசிக்க வைக்கிறது வந்து ஸ்டாக்ல நீங்க நல்லா நெறைய பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டொமைன் இது. ஸோ எண்ட் டு எண்ட் நீங்க படிக்கணும். அதே மாரி வந்து டெக்னாலஜிஸும் நெறைய உள்ளுக்குள்ள வரும். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் பத்தி படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஸ்டாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அதான் டே டு டே இதுல வந்து பார்த்தோம்னா, இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் தான் நாங்க ஸ்டாக்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான கெரியர் பாத் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ என்ட்ரி லெவல் ரோல் ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, டயர் 1 அனலிஸ்ட். ஸோ அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அலர்ட் மானிட்டரிங் பிளஸ் ட்ரைனிங், இனிஷியல் லெவல் ட்ரைனிங்.
ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியே வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுக்கு போறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஓகே. ரீசென்ட்டா தான் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பாண்டரோட இது வந்து ரோல்ஸ் வந்து டிஃபைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஜூனியர் லெவல்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிமல் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்ல வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுதான் வந்து 2க்குமே வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஸ்பார்க் கரியர்ல. ஸோ ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ டயர் 2ல த்ரெட் அனாலிசிஸ் ஆகட்டும், இன்டெப்த் அனலைஸ் பண்றதாகட்டும், ஒன்ஸ் யூ கிராஸ்டு 2 to 3 இயர்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரோலுக்கு நீங்க மூவ் ஆக முடியும். ஸோ அந்தந்த ரோல்ல வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரெட் ஹண்டிங் ஆக்டிவிட்டி, சொன்ன மாரி இப்போ ரீசென்ட்டா நான் சொன்னேன்ல, டிடெக்ஷன் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி. ஸோ அது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஒரு மிட் லெவல் ரோல்ஸ்க்குள்ள வந்து வரும். 2 to 3 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இந்த ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் இதுல உள்ள வருவாங்க. அது வந்து எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா, வென்எவர் த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஒரு என்கேஜ்மென்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃபாரன்சிக் ரோல்ஸ் எல்லாம் வந்து உள்ள வரும். ஸோ அதுவுமே வந்து இந்த மிட் லெவல் ரோல்ஸ வந்து கவர் ஆகும். அட்லீஸ்ட் வந்து குறைஞ்சது ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மினிமல்ல. ஸோ அதுதான் ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, சீனியர் லெவல் ரோல். ஸோ அட்வான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லீட் பொசிஷன்ஸ் தான் மெயின் இங்க இருக்கும். அதாவது ஒன்ஸ் யூ கிராஸ் 5 இயர்ஸ் ப்ளஸ் 6 இயர்ஸ். ஸோ கரண்ட்டா வந்து என்னோட ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப் லீடுங்கிற மாதிரியே ஒரு ரோல் தான் அது. ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து ஒரு என்டையர் இதுல வந்து நான் என்னால ஒர்க் பண்ண முடியுது. ஒரு சான்சஸும் இருக்கு. ஸோ எஸ்ஓபி கிரியேஷன் ஆகட்டும், ஒரு அ மத்த டேட்டா அஷ்யூரன்ஸ் ஆக்டிவிட்டி ஆகட்டும், எல்லா ஒரு பார்ட்லயும் வந்து நம்மளால வந்து பார்க்கக்கூடியது, பண்ணக்கூடியது. ஒரு ஒரு சீனியர் பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு நெறைய விஷயத்துல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு இது. அப்படி த்ரெட் இன்டெல் அனலிஸ்ட் வந்து ரொம்ப ரேர். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அது வந்து செப்பரேட்டா வச்சிருக்கிறது. ஸோ ஆனா மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து த்ரெட் இன்டெல்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு சீனியர் லெவலுக்கு போம்போது நமக்கு அதுல ஆத்தரைஸ் பண்ணி நம்ம இந்த டொமைன்ல வளர்க்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து ஒரு கெரியர் பாத்ஸ் இருக்கு. அடுத்தது ஓகே. போயிட்டோடா? யாஹ்! ஓகேவா? போலாம். ம். ஸோ நம்ம இந்த மாரி ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வந்து எங்க நம்மனால கத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரை ஹேக்கிங் ஒரு பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, SOC 1ன்னு ஒரு ரோல் இருக்கு. SOC 2ன்னு ஒரு ரோல் இருக்கு. இந்த 2 ஒரு கெரியர் பாத்துமே வந்து சூப்பரா டிஃபைன் பண்ணி குடுத்துருக்கான். நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பேசணுமோ, நான் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றேனோ, எல்லாமே வந்து அதுல அலைன் பண்ணி ஒரு செலக்டிவ் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கான். ஸோ அங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட போதும். ஸோ இத பத்தி நீங்க நல்லா இன் டெப்த்தா கத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுல அ ட்ரைஹாக்மில வந்து இன்னுமே வந்து அந்த த்ரெட் இன்டர்வல் பத்தி நம்ம பேசணும்ல. டே டு டே அப்டேட்டா இருக்குது. அவிங்க வந்து அது அ தனி ஒன் மாடியூலாவே ஒரு இருக்குன்னு நெனைக்கிறேன். த்ரெட் இன்டெல் ஆமா, அப்படின்னு. ஆமா. அது தனி ஒரு மாடியூலாவே இருக்கு. ஒரு வளர்ந்துட்டு நடந்தா கூட அதுக்கான ரூம்ஸ செட் பண்ணி, அதுக்கான எஜுகேஷன்ஸ வந்து சூப்பரா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரைஹாக்மி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கெரியர் வைஸ் வந்து நல்ல ஒரு நீங்க வேலைக்கு வந்த பிறகாகட்டும், வேலைக்கு ஆரம்பிக்கிறதாகட்டும், உங்களுக்கு 2க்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டூல் இது. ஸோ ஓ! தியரி அண்ட் நல்லா யூட்டிலைஸ் பிராக்டிகலாவும் அவங்க கத்துக்கலாம். பிகினரா. ஆமா, ஆமா. ரொம்ப, ரொம்ப அட்வான்டேஜ்டான ஒரு இது. ஸோ மைக்ரோசாஃப்ட் லேர்ன்ங்கிறது நான் எதுக்கு போட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து செக்யூரிட்டி ஆப்பரேஷன்ஸ் சென்டருக்குன்னே சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கான். செக்யூரிட்டி அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு. அதுவும் வந்து அஷ்யூர் சென்டினலோட இத வச்சு அவங்க டிஃபெண்டர பத்தி படிக்கிறதாகட்டும், இடிஆர்ஸ் பத்தி, இடிஆர் பிளஸ் சென்டினல் பத்தி படிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் லேர்ன்ல வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க ஃப்ரீயா தராங்க. அதுவுமே நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இடிஆர்ஸ பத்தி மெயினா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாரி ரேஞ்ச் ஃபோர்ஸு, லெட்ஸ் டிஃபெண்டர், இந்த சைபர் டிஃபெண்டர் இவங்க 3 பேருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஒரு சினரியோவ வந்து சிமுலேஷன் பண்ணியே குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஒரு லைவா வந்து ஒரு கேஸ வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? அத வந்து ஒரு சிடிஎஃப் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நீ அந்த சோர்ஸ் ஐபி என்ன? டெஸ்டினேஷன் ஐபி என்ன? நீ என்ன ஃபைண்ட் பண்ண? என்ன பேலோட் அது? வேற எங்க எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் போச்சு? அதே மாரி லேட்டரல் அமௌண்ட்க்கு இன்னொரு டிவைஸ் என்ன கனெக்ட் பண்ணுச்சு? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்க குடுத்து அந்த லாக் அனலைஸ் பண்ணி நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாரி ஒரு சூப்பராவே குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க உங்க கெரியர ஆரம்பிக்கணும், இத பத்தி நல்ல ஸ்டாக்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, டே டு டே லைஃப் இதுல வந்து நல்லாவே கத்துக்க முடியும். லைப்ரரிலயும் வந்து ஒரு சில ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. பெய்டு கோர்சஸும் இருக்கு. இதுவும் இருக்கு. ஸோ சைப்ரரி வந்து ஏன் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சில கன்டென்ட்ஸ்லாம் வந்து சூப்பர் கன்டென்ட்டா வந்து
ஒரு வெல் டிஃபைன்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து அத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையுமே நீங்க யூஸ் பண்ணி இதுல கத்துக்கலாம். ம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாக்கோட பிளாட்ஃபார்ம். ஸோ நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கேஸஸ் ஆகட்டும், இதாகட்டும் உங்கள மோட்டிவேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு கெரியர் பாத்துக்குள்ள வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேன். ஸோ இத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இந்த சான்ஸ. ஓகே தானுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் இருக்கா? சர்டிஃபிகேஷன் அவ்வளோதான் பத்தி முடிஞ்சுச்சு. இருக்குன்னு முடி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு ம். நெனைக்கிறேன் இதுக்கு அடுத்து. ஆமாமா. சாரி, 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 சாரி. ஸோ ஆ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்குது ஆக்சுவலா. ஸோ ஈசி கவுன்சில் வந்து ஒரு 3 சர்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இத பத்தி நல்லா நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ எல்லாருமே சிஎஸ் தான் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு தான். பட் இன்டெப்த்தா வந்து ஒரு ஸ்டாக் அனலிஸ்ட் என்ன வேல பார்க்குங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஏ அப்படி இத நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ். பிகினியரா ஒரு கரியர ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, சிஎஸ்ஏ படிங்க. ஸோ அத வச்சு கூட நீங்க இன்டர்வியூஸ் எல்லாமே கிராக் பண்ணி அந்த ரோலுக்குள்ள நம்ம வர முடியும். அது ஒண்ணு. அதே மாரி வந்து த்ரெட் இன்டெலிஜென்ட் அனலிஸ்ட்டும். ஸோ எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன வாங்கி டைஜஸ்ட் பண்ணி, நம்ம என்வைரன்மென்ட் எப்படி செக்யூர் பண்ணி, எப்படி டிடெக்ட் பண்றதுங்கிறதையும் இதுல சூப்பராவே சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2மே வந்து என்ட்ரி லெவலுக்கு யூஸ் ஆகும். ஆ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்சிடென்ட் ஹேண்ட்லர்ங்கிறது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உங்களுக்கு நல்லாவே சொல்லி தரும். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஆனா ஒரு புக்ஸ் இருக்குது ஆக்சுவலா வந்து ஸ்டீவன்சன் சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காரு. அவரோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 4000 சம்திங் வருது. அந்த புக்க வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிசிஐ கோர்ஸ் டிஃபைன் பண்ணவர் தான் இந்த ஸ்டீவன்சன் தான். ஸோ நீங்க அதனால அந்த புக்கவே நீங்க யுட்டிலைஸ் பண்ணீங்கனாலே போதும். எண்ட் டு எண்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. என்னென்ன நடக்குதுங்கிற முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராப்பரா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து நல்லாவே சொல்லிக் குடுத்துருப்பாரு. அதே மாரி சிஸ்கோல அவங்களோட சைபர் ஆப்ஸ் அசோசியேட்ஸ் வச்சு பேசிக் லெவல்ல குடுத்துருப்பாங்க. ஸோ இது காம்பேக்டிவா செக்யூரிட்டி பிளஸ் இது வந்து ஒரு மினிமம் ஒரு 30 டூ 40 இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா வந்து யூடமில ஒரு ஆத்தர் இருக்காரு. அந்த ஆக்சுவலா நேம் மறந்துட்டேன். ஆ ஒன் ட்ரெய்னிங்கோ என்னமோ அந்த ஒரு கம்பெனி நேம் பேரு. அதுல போய் நீங்க காம்பேக்டிவோட செக்யூரிட்டி பிளஸ் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 10% எக்ஸாம் வவுச்சர்ல வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு யூடமி கோர்ஸ் நீங்க வாங்கிட்டு கூட எக்ஸாமுக்கு வந்து நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க ஒரு மினிமல் லெவல்ல வந்து கிளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கரியருக்குள்ளக்குள்ள வர்றதுக்கு. ஸோ அது ஒண்ணு. இது வந்து ரீசென்ட்டா ஆரம்பிச்சது. செக்யூரிட்டி அனலிஸ்ட் லெவல் 1. ஸோ எங்களோட வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 அந்த மாரி போட்டிருப்பாங்க. பட் ஆனா நீங்க வந்து பிளாக் ஃப்ரைடே அந்த மாரி வரும்போது 5,000க்கே வாங்க முடியும். ஸோ இதுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா எல்லா மாடியூலையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. இது ஒரு ஐ கெஸ் நல்ல ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி லான்ச் மட்டும். பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். சால் 1 2 டூ 3 ஆமா. வீக்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். இத அவங்க கிரியேட் பண்ணது. அந்த ஆல்ரெடி 1 அவங்க வந்து மந்த் தான். சாக்குக்கு லார்னிங் பாத் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. சாக் 1, சாக் 2 ம், அப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்க வந்து தே ம். ஹேட் கேம் அப் வித் அ சர்டிஃபிகேஷன் இந்த வருஷம். ஆ நெறைய ஆமா, பேரு லிங்க்டின்ல பார்க்கும்போது நெறைய பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாக் ஆமா. எமுலேட்டர்ன்னு அவங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 மாடியூலுமே ம், முடிச்சாவே, அதுக்கப்புறம் எக்ஸாம் அவங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸாம். ம். ஆமா. இது ஒரு ட்ரையாக்மே. நல்ல ஒரு ஸோ அதே மாரி ஹேக் த பாக்ஸ்லயும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பட் ஆனா வெல் வெர்ஸ்ட் நல்லா டீப்பா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ ம். பேசிக்கா ஆரம்பிக்கிறது ட்ரைஹாக்மே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஈஸி கவுன்சில் போங்க. அதுக்கப்புறம் காம்பேக்டிவ் வாங்க. ஸோ இத முடிச்சீங்கனாலே இந்த உள்ளுக்குள்ள வந்துரலாம். உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்கள வந்து ஈஸியா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் சயன்ஸோட சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் போங்க. ஸோ அடுத்தடுத்த லெவல் கரியர்ல வந்து மூவ் ஆகுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான். அவங்க கிளையன்ட் நீட்ஸ்க்கு அந்த கம்பெனியோட கிளையன்ட் நீட்ஸ்க்கு என்ன தேவையோ, இல்ல கம்பெனியோட நீட்ஸ்க்கு தேவையோ, அதுக்கேத்த மாரி அவங்க சர்டிஃபிகேஷன் வந்து ம், சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் கிரஸ்ட்லயுமே வந்து சாக்குக்கு தனியா இருக்குன்னு ம், நெனைக்கிறேன் சர்டிஃபிகேஷன். நான் அத மென்ஷன் பண்ண சஜெஸ்ட் பண்ண மறந்துட்டேன் எனக்கு. ஸோ அது மட்டும் தான் ஆ, பெண்டிங். கிரஸ்ட்டுக்குமே இருக்கு தனியா சாஃப்ட்வேர். ம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெட்டரா லேர்ன் பண்ணிக்கலாம் அதுலயும். ஓகே. ஸோ அதான் கைஸ். உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் ம். மோகன் எனி டைம். லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் இருந்தா கேளுங்க. Um, yeah. So
ஸோ தேங்க்ஸ் மோகன். தேங்க் யூ ஸோ மச். நீங்க ஐ கெஸ் பிரசன்டேஷன ஸ்டாப் பண்ணிடு. அப்புறம் வில் ஹேவ் ஆர் ஓக் எண்ட் நோட். ஓகே. யாஹ்! ஓகே. தேங்க்ஸ் மோகன். ம். நம்ப இந்த ஒரு வீடியோ ம். கிரியேட் பண்ண எவ்வளோ தடைகள சந்திச்சோம்னு நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நெறைய ஆமா. நெட்வொர்க் இஷ்யூஸ் அண்ட் நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம். இத வியூவர்ஸுக்கு ஒரே வீடியோவா எடுத்துட்டு போனோம். ஸோ ம். மோகன் வந்து ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, என்னோட லைஃப்ல ஒரு தனி ஒரு இடம் இருக்கு மோகனுக்கு. பிகாஸ் ஆ நெறைய கம்பெனிஸ் நம்ம போவோம். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பட் சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கூடயே வருவாங்க லைஃப் ஃபுல்லாவே. ஸோ அந்த மாரி மோகன் ஒரு பெர்சன் ஓகேவா? ஸோ என்கிட்ட சில டைம் காசு இல்லனாலும் அவன் ரூமுக்கு போயிட்டு வாடா சாப்பிட போலான்னு கூப்பிட்டுருக்கேன். ஹி டிட்ன்ட் சே நோ ஃபார் எனிதிங். ஸோ ம். நெறைய விஷயங்கள் கத்து ம். தந்திருக்கான். ஈவன் நம்ம அ நான் வந்து எல்லாமே காலேஜ் எல்லாமே நான் எங்க சொந்த ஊர்ல பண்ணதுனால, இந்த ஹாஸ்டல் ஃபீல் அதெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஒரு குக்கிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் கிட்ட இருந்து தான். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு இப்போ நான் மேரேஜ் ஆன அப்புறம் எனக்கு பேச்சுலராவும் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன அப்புறம் சில திங்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. அண்ட் சோ ஹேப்பி ஃபார் யூ மோகன். உன்னோட நீ எப்படி வொர்க் பண்ணன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ ஹார்ட் வொர்க் பண்ணுவ டே அண்ட் நைட். அண்ட் இப்போ நீ இருக்கிற ஒரு சீனியர் பொசிஷன் வந்து நீ டிசர்வ் பண்ணது தான். ஸோ யூ டிசர்வ்ட் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ பர்ட்டிகுலர் வீடியோ. இது கண்டிப்பா வந்து நெறைய பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கெரியர் ஸ்டார்ட்டிங்க்கு. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் எஃபோர்ட்ஸ். யாஹ்! நீ ஏதாவது லாஸ்ட்டா வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா, யூ கேன் டெலிவர். தேங்க்ஸ் சார். ஆ தேங்க்ஸ் அடம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு மெயின் தான். ஸோ நெறைய பேரு நம்ம இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதான்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு, நீ எனக்கு இது குடுத்துருக்கிறேன்னு நம்புறேன். ஸோ இது நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நம்புறேன். இது 4 பேத்துக்கு உதவும்ன்னு நான் அதுவும் நம்புறேன். ஸோ இத நீ கண்டிப்பா, கொண்டு போய் கண்டிப்பா. சேர்த்திருவீங்கிறதையும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு உன் மேல. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஸோ யாஹ்! நெறைய விஷயம் உங்கட்டயும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் தேட போகும்போது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது, ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இன்னைக்குமே எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் அதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அ தேங்க்ஸ் மோகன். அகெயின் உன்னோட டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ்க்கு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நெறைய ம். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கெரியர் ஸ்டார்ட்டிங்க்கு. தென் வில் கனெக்ட். ம். இதுல வந்து பார்ட் 2 பண்ணலாமா? வேணாமான்னு வந்து வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணட்டும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா பார்ட் 2 வீடியோ நம்ம ஓகே. பண்ணலாம். ஒரு டெமோ செட்டப் மாரி, சாக் டெமோ செட்டப் மாரி நீ பண்ணி ரெடி பண்ணிட்டனா, மக்களும் ம். விரும்புனாங்கன்னா, லைக் ஆடியன்ஸ் விரும்புனாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அத பார்ட் 2 வீடியோவாவே பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஓகே. ஹோப் கண்டிப்பா. ஃபார் த பெஸ்ட். அப்புறம் தேங்க்ஸ் அண்ட் யாஹ்! பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ். பை பை. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டூ சைபர் ஆடம். ஓகேவா? நீ யாஹ்! சப்ஸ்கிரைப் பண்ணிடு லைக் மறக்காம. பண்ணுங்க. லைக் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாஹ்! ம். தேங்க் யூ. ஃபன் பண்றோம். ஓகே. பை பை. பாய்.